ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த ஷாலோம் ரிவைவல் மிஷனுடைய முதலாம் ஆண்டு ஸ்தோத்திர கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நல்ல நாளிலே உங்களோடு சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த, தேவனுடைய நல்ல வார்த்தைகளை பிரசங்கிக்க ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைக்காய் இரக்கத்திற்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஊழியத்துக்காக நான் ஆண்டவரை மனதார துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த ஒரு வருட காலமாய் கர்த்தர் இந்த ஊழியத்தை அற்புதமாக ஆச்சரியமாய் வழி நடத்தி இன்றைக்கு அவரை துதிக்கிற துதியை நாவலை தந்து தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி சொல்லுகிற ஒரு கிருபைய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழிய குடும்பத்தை நான் மறக்க முடியாது. இந்த ஊழிய குடும்பத்துக்காய் ஆண்டவரை துதிக்காமல் இருக்க முடியாது. தாத்தா, அப்புறம் அருமையான பாஸ்டர் ஜெபமணி, அப்போ அவங்களுடைய மகள் சிஸ்டர் ஜெபராணி, பாஸ்டர் ஜெபலால், அப்புறம் அவங்க பிள்ளைங்க. ஸோ சந்ததி சந்ததியாக இந்த ஊழியங்களை செய்வதை பார்க்கும் பொழுது தேவன் எவ்வளவு நல்லவன். ஒரு ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து அவன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்ன கர்த்தர் அந்த வார்த்தையை நிலவர பண்ணினார். ஸோ நான் நம்புகிற இந்த குடும்பத்தை கொண்டு, இந்த சந்ததியை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒன்று செய்ய போகிறார். நிச்சயமாக கர்த்தர் அதை செய்வதை நம்முடைய கண்கள் காணும். தேவன் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. எத்தனை பேர் நம்புகிறோம்? நல்ல ஒரு அனுபவ சாட்சியை பாடல் மூலமாக நம்ம கேட்க ஆண்டவர் உதவி செய்தார். அந்த பாடல் வரிகள் எவ்வளவு அற்புதமான ஒரு வரிகள் பாருங்கள். மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ ரெண்டோ, ஆனால் கர்த்தர் திறந்தது பல ஆயிரங்கள். பல நேரத்தில் நம்ம ஊழியங்களில் ஆண்டவர் தரிசனம் கொடுத்து திட்டம் கொடுத்து ஊழியங்களை செய்யும் பொழுது தடைகள் வரும் பொழுது மனிதர்களுக்குள்ள சோர்வுகள் வருகிறது. ஆண்டவர் சொல்லி தான் ஆரம்பிச்சோமா, ஆண்டவர் தான் நடத்துகிறாரா, ஆண்டவருடைய கைடன்ஸோட தான் செய்கிறேன்னா, அப்படிலாம் பல நேரத்தில் நமக்கு தோல்வி வரும், எண்ணங்கள் வரும், சோர்வுகள் வரும். நான் அடிக்கடி சொல்வேன், ஒரு காரியத்தை செய்ய நினைக்கும் போது தடை வந்தால் உறுதியாக நம்பினது கர்த்தருடைய சித்தம் தான். ஏன்னா பிசாசு அந்த காரியத்தை செயல்படுத்த விடுவதே இல்லை. தேவனுடைய காரியங்களை தடுத்து எதையாகலும் குழப்பி அந்த ஊழியங்களை, அந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடாதபடி சத்துரு போராடுவேன். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒன்று தெரியும், சத்துரு எத்தனை தான் போராடினாலும் ஒருபோதும் அவன் ஜெயிப்பது கிடையாது. ஏனென்றால் அவன் ஜெயித்த சரித்திரமே இல்லை. சிலுவையில் அவன் தலையை அவன் நசுக்கி இருக்கிற. ஒருபோதும் நாம் சோர்வு போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 2வது வருஷம் நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், அற்புதமான ஒரு வருஷமாக இருக்க போகிறது. தேவன் இன்னும் பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறார். யோவான் 1:50 வாசிக்கிறோம். நாத்தான்வேலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உனக்கு நான் செய்தவைகள் கொஞ்சம், உன் கண்கள் கண்டவைகள் கொஞ்சம், உனக்கு நான் சொன்னவைகளை குறித்து நீ இவ்வளவும் ஆச்சரியப்படுகிறாயே, இனி நான் உனக்கு செய்ய போகிறவைகள் இதிலும் பெரிதானவைகளாக இருக்க போகிறது. அப்படிதான் நான் இந்த ஊழியத்தை நான் பார்க்கிறேன். கர்த்தர் இந்த ஊழியத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிற காலங்களும் நேரம் வந்தது. ஸோ பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள், பெரிதான காரியங்களை கர்த்தர் செய்வதை நாம் எதிர்பார்ப்போம். ஆண்டவர் நிச்சயமா நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சிரிச்சுக்கிட்டே ஒரு அல்லேலூயா சொல்லிடலாமா? பக்கத்தில் இருக்கவங்க கையை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எங்கெல்லாமோ ஒவ்வொருத்தரையும் பார்க்குறோம். மீன்கடையில் பார்க்குறோம், ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்குறோம், மார்க்கெட்டில் பார்க்குறோம், ஷாப்பிங் மாலில் பார்க்குறோம். தேவ பிரசன்னத்தில் நம்ம ஒருத்தர் பார்க்கறது ஒரு பெரிய சந்தோஷம். ஆமே. கண்களை மூடலாமா? கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். சேர்ந்து பாடலாமா? இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு
நான் எம்மாத்திரம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகளெல்லாம் கரத்தின் நீர், நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீரீந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகளெல்லாம் கரத்தின் நீர், நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீரீந்தும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகளெல்லாம் கரத்தின் நீவு, நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீரீந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகளெல்லாம் கரத்தின் நீவு, நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீரீந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகளெல்லாம் கரத்தின் நீவு, நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீரீந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகளெல்லாம் கரத்தின் நீவு, நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீரீந்தும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகா பரிசுத்தம் மிகுந்த கிருபை நிறைந்த பரலோகத்து நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட மகிழ்ச்சியான இந்த பகல் வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஷாலோம் ரிவைவல் மிஷனை கடந்த ஒரு வருட காலம் கர்த்தர் அற்புதமா ஆச்சரியமா இந்த ஊழியத்தையும் ஊழிய குடும்பத்தை நடத்தி வந்தீர். உமக்கு நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து நாங்கள் இந்த குடும்பத்தோடு இந்த ஊழியத்தோடு சேர்ந்து மனதார நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த புதிய ஆண்டுக்குள்ளே இவர்கள் பிரவேசிக்கும் பொழுது, புதிய ஆண்டுக்குள்ளே இவர் நுழையும் பொழுது மாற்றமில்லாத தேவனுடைய கிருபையும் தயவும் இவங்க வாழ்க்கையோடு கூட இருந்து ஊழியத்தோடு கூட இருந்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்களுக்கு விரதமாய் குடும்பங்களுக்கு விரதமாய் போராடுகிற பிசாசுடைய வல்லமைகள், மனுஷீக எண்ணங்கள், திட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் செயலிழந்து போவதாக தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி கர்த்தர் இந்த ஊழியத்தை தொடர்ந்து நிலைவர பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ திட்டம் நிறைவேறட்டும், தேவ சித்தம் நிறைவேறட்டும்.
இதிலும் பெரிதானவர்களை காண்பா என்கிற வார்த்தையின்படி பெரிய காரியங்களை பார்க்க இவர்கள் சாதிக்கும்படி கர்த்தர் இவர்களை கொண்டு பலத்த காரியங்களை நடப்பிக்கும்படி உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தை அனுப்பி எங்களை குணமாக்கி சீர்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இந்த நல்ல நாளிலும் என்ன வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது ஆண்டவர் வசனம் தந்தார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 47ஆம் அதிகாரம் 3 - 5 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 முழமும் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்க கூடாத நதியாய் இருந்தது. தண்ணீர் நீச்சல் ஆழமும் கடக்க முடியாத நதியுமாய் இருந்தது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஆண்டவர் நடத்தின விதம் அற்புதமான ஒரு விதம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் முழுவதையும் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே அவனை கொண்டு போய் எலும்புகளை பார்த்து பேசும்படி சொல்ல, அவன் பேசும்பொழுது அதற்குள்ளே ஜீவன் வந்தது. தேவன் நிறைய காரியங்களை அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். அவனோடு கூட ஆண்டவர் பேசினார். தேவாலயத்தினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் முன்னும் பின்னும் வலதும் இடதும் நதியோரமாக தேவன் அழைத்து கொண்டு போய் அநேக ஆவிக்குரிய காரியங்களை இந்த தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். நாம் வாசித்த இந்த 47ஆம் அதிகாரத்திலே தேவாலயத்திலே ஆண்டவர் கொண்டு போய் தண்ணீர் நிறைந்திருக்கிற ஒரு நதி அண்டையிலே தீர்க்கதரிசியை கொண்டு போகிறார். அங்கே அந்த தண்ணீரை பார்த்த பொழுது அந்த தண்ணீர் அந்த நதியிலே பிரவாகித்து ஓடுகிறதாய் தென்பட்டது. 1000 முழம் கர்த்தர் கடக்க பண்ணும் பொழுது அது கணுக்கால் அளவாய் இருந்தது. பின்னும் 1000 முழம் கடக்க சொல்லுகிறார், அது முழங்கால் அளவாய் இருந்தது. பின்னும் 1000 முழம் கடக்க சொல்லுகிறார், இடுப்பளவாய் இருந்தது. அதோடு நிறுத்தாமல் இன்னும் 1000 முழம் ஆண்டவர் கடக்க சொல்லும் பொழுது அது நீந்த கூட நீச்சல் ஆழமாய் இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். இந்த எசேக்கியேலை ஆண்டவர் நடத்தின விதத்தை ரொம்ப ஆச்சரியமாய் பைபிள் நமக்கு படமாக அல்லது தீர்க்கமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. எசேக்கியேலை நடத்தின விதம் அற்புதமான ஒரு விதமாக இருக்கிறது. தேவன் பாருங்கள், நம்மை அழகாய் நடத்துகிற ஒரு நல்ல தேவன். இந்த ஊழியத்தை பாருங்கள், கடந்த 1 வருஷம் அழகாய் இந்த ஊழியத்தை கர்த்தர் நடத்தினார். நம்ம வாழ்க்கை கொஞ்சம் திருப்பி பார்த்தா இப்பதான் நம்ம ஹாப்பி நியூ இயர் சொல்லி 2026க்குள்ள நுழைஞ்சதுமா இருக்கிறது. ஆனால் அதுக்குள்ள நம்ம வருஷத்தின் நடுப்பகுதியும் கடந்து இருக்கிறோம். 6 மாதங்கள் முடித்து 7வது மாதத்துக்குள்ள வந்திருக்கிறோம். கொஞ்சம் பின்னாடி திருப்பி பார்த்தா நாம் நினைத்து பார்க்க முடியாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை நடந்திருக்கிறது. எப்படி ஆயிடுச்சு, எப்படி நான் நடந்தேன், எப்படி நான் உயிர் வாழுகிறேன், எப்படி நான் நடத்தப்படுகிறேன் என்று யோசித்து பார்த்தால் அதற்கு பின்னாடி இருப்பது கர்த்தரை அல்லாமல் வேறு ஒன்றுமே இல்லை. நம்முடைய கண்களுக்கு அது ஆச்சரியம். தேவன் நடத்துகிற பாதை அறியாத வழிகளிலே கர்த்தர் நடத்துகிறாராம். ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர்தான் நடத்துகிறார். ஒவ்வொரு ஊழியத்தையும் அவர்தான் நடத்துகிறார். ஒவ்வொருடைய கரியர், அவருடைய வேலைகள், தொழில்கள் ஆண்டவர் தான் நடத்துகிறார். தேவனுக்கு நிகரான ஒரு தேவன் இந்த பூமியில் இல்லவே இல்லை. அவர் நடத்துகிற பாதை ஆச்சரியமா இருக்கும், அற்புதமா இருக்கும். சில நேரத்தில் அவர் நடத்துகிற பாதை பார்க்கும் பொழுது கரடு முரடான பாதைகளாக இருக்கும், அல்லது ஒன்றும் இல்லாதது போல் இருக்கும். நீங்கள் யோசேப்புடைய கதையை கொஞ்சம் எடுத்து பாருங்க. யோசேப்பு தரிசனம் கண்டா,
எல்லாம் விழுந்து அவனை வணங்குற மாதிரி தரிசனம் கண்டான், சொப்பனம் கண்டான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையை பார்த்தா அவனுடைய சொப்பனத்துக்கும் அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனத்துக்கும் சம்பந்தமே இல்லை. வேற ஒரு ட்ராக்கில் தான் அவனுடைய வாழ்க்கை ஓடிட்டே இருக்குது. யோசேப்பு ஒரு கட்டத்தை நினைச்சிருப்பான், ஒருவேளை இனி தரிசனம் நிறைவேறாது போல, இனிமே ஒண்ணுமே நடக்காது போல, அப்படி அவன் நினைச்சிருக்க வாய்ப்பு உண்டு. ஆனா யோசேப்பின் தேவன் யோசேப்பை மறக்கவே இல்லை. திட்டங்களை கொடுத்தவ, தரிசனத்தை கொடுத்தவ மறக்கவே இல்லை. அவன் போன பாதை வேறு பாதையா இருக்கலாம், ஆனா முடிவு மேன்மையான முடிவாய் அவனுக்கு இருந்தது. அவனுடைய வாழ்க்கையை பாருங்கள், படுகுழியும் பாதாளமும். சொந்த சகோதரர்களை வெறுக்கிறார், கிணற்றில தூக்கி போட்டார், அங்கிருந்து அவனை எகிப்தியனுக்கு விற்று போட்டார்கள். யோசித்து பாருங்க, அங்கு ஆண்டவருக்காய் பயபக்திய வாழ்ந்த மனுஷனுக்கு கிடைச்ச ரிவார்டு என்ன? சிறைச்சாலை தான் கிடைச்சது. ஜெயில போன பானபாத்திரக்காரன் கூட அவனை மறந்து விட்டான். 2 வருஷத்துக்கு பிறகுதான் இவனை பற்றி நினைவே அவனுக்கு வந்தது. அவன் சூழ்நிலை எல்லாம் கார் இருள் போல் இருந்தது, ஒண்ணுமே நடக்காது. பல நேரத்தில் நம்ம நினைக்கிறோம்னா, ஒரு விஷயம் ரொம்ப காலதாமதமான உடனே இனி அது நடக்காது என்கிற முடிவுக்கு வருகிறோம். இல்லை இல்லை, அது காலதாமதமானாலும் ஏற்ற காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தாலும் அதற்கே காத்திரு, அது நிச்சயம் நிறைவேறும். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் காலதாமதம் ஆகிறனால இனி ஒண்ணுமே நடக்காதுங்க முடிவுக்கு வராதீங்க. இனிதான் மகிமையானவைகள் நடக்க போகிறது, இனிதான் மேன்மையானவைகள் நடக்க போகிறது. யோசேப்பை குறித்து கர்த்தர் வச்ச திட்டத்தை அவர் மறக்கல. யோசேப்பு ஒரு கட்டத்தில் மறந்துருப்பான், இதெல்லாம் நடக்க வாய்ப்பில்லைன்னு கூட நினைக்க சந்தர்ப்பம் வந்திருக்கும். அவன் போன பாதை வேற, ஆன முடிவு சரியான இடத்துல கர்த்தர் கொண்டு போனார். எத்தனை பேர் நம்புறோம்? எத்தனை பேர் நம்புறோம்? கரங்களவே துரல்ல எளிய சொல்லலாமா? அறியாத வழிகளிலே நம்மை நடத்துகிற ஒரு நல்ல தேவன். எசேக்கியேலோட ஆண்டவர் பேசும்போது வாசித்த வசனத்தை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, சில அளவுகோல்களை கர்த்தர் வைக்கிறார். கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பு அளவு, நீந்தக்கூடிய நீச்சல் ஆழம் என்று நம்ம வாசிக்கிறோம். ஒரு நிலையில் இருந்து இன்னொரு நிலைக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். அங்கேயும் கர்த்தர் அவனை உட்கார வைக்கல, அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறார். அங்கேயும் விடல, அடுத்த நிலை கொண்டு போகிறார். ஒன்று தெரியுமா, நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? ஒரே நிலையில நம்மை வைக்கிறவர் அல்ல, அடுத்த நிலைக்கு நம்மை கொண்டு போகிற தேவன். குட்டையில தேங்கி கிடக்கிற தண்ணீரை போல நாம் இருக்க அழைக்கப்படவில்லை. உங்களை அழைத்த பெரியது, உங்க மேல இருக்கிற அபிஷேகம் பெரியது, உங்க ரட்சகர் பெரியவர். அவர் ஒரு சாதாரண காரியத்துக்கு அவங்களை அழைக்கல, அவர் ஒரு பெரிய திட்டத்துக்கு தான் அழைத்திருக்கிறார். அது ஏதோ ஒரு குட்டையில நிக்கிறது மாதிரி கர்த்தர் அழைக்கல, அடுத்த நிலைக்கு முன்னேற தான் கர்த்தர் அழைத்தார். ஈசாக்கை பற்றி பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது, அவன் வர வர விருத்தி அடைந்தான். பாருங்க, இது கிருபையை பற்றி நம்ம கேட்டிருக்கிறோம். கிருபை என்கிற வார்த்தை இன்னைக்கு அடிக்கடி நம்ம பயன்படுத்துகிறோம். நிறைய பேருக்கு எதுக்கு பயன்படுத்துறோம்னு தெரியல, அதனுடைய அர்த்தம் கூட நிறைய பேர் தெரியாம எப்படி யூஸ் பண்றாங்க. சில ஆட்கள் பாருங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஆட்களை பாருங்க, இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் அவங்களை விடுறதா இல்லை, நல்லா இருக்குன்னு சொல்றத வரைக்கும் நான் விட மாட்டேன். இருக்கிறேன்னு தெரிஞ்சுதான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன், எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பேன். அப்புறம் தான் மெதுவா வரோம், ஏதோ இருக்கிறேன்னு தெரிஞ்சுதான் கூப்பிடுறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? அப்புறம் தான் சொல்லுவாங்க நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கிறேன்னு சொல்ல வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? பிசாசு இன்றைக்கு இந்த வார்த்தையெல்லாம் மறக்க வச்சுட்டான். பிரச்சனையே பெருசாக்கி, கஷ்டத்தையே பெருசாக்கி, என் கதை முடிஞ்சிச்சு, என் சோக கதையை வந்து பாருங்க, இப்படியே பேசி 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 புலம்பி. பைபிள்ல புலம்பலுக்கு 5 அதிகாரம் தான் இருக்குது, சங்கீதத்துக்கு தான் நிறைய இருக்குது. நம்ம வாழ்க்கையில புலம்பலுக்கு தான் நிறைய அதிகாரம். புலம்பி தள்ளுவோம். சில ஆட்கள் பாருங்க, காதுல ரத்தம் வர்றது வரைக்கும் விட மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க ரொம்ப கவனமா தான் இருக்கணும். அரைச்சமா அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க, சொன்னதையே சொல்லிட்டு இருப்போம். உனக்கு தெரியுமா, நான் கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து அப்படி இருக்குது, அங்க கேட்டாங்க இங்க கேட்டாங்க, கடைசி இவருக்கு கழுத்தை நீட்டி நான் படுகிற உபத்திரவம், என் சோக கதை, அந்த கதை, இந்த கதை. நான் நல்லா இருக்கிறேன், நான் நல்லா இருப்பேன், பலவீன நல்ல நான் பலவான், என்னை பலப்படுத்த கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், நான் போகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், எனக்கு உறவை உருவா எந்த வாய்க்க. இப்படி கர்த்தருடைய வார்த்தை பேசுறவங்க ரொம்ப குறைவு, ஆண்டவருடைய வார்த்தையை பேசுறவங்க ரொம்ப குறைவு. உங்களுக்கு தெரியுமா,
விசுவாசிகள் விசுவாசிக்கிறோம், ஆனா விசுவாசத்தின் வார்த்தையை நம்ம பேசுறதே கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கு வார்த்தைகள் அள்ளி வீசுகிறோம். பவுல் எழுதுகிறார், கெட்ட வார்த்தை ஒன்று உங்க வாயிலிருந்து புறப்பட்டு வர கூடாது. நம்ம நினைக்கிற கெட்ட வார்த்தையில் என்ன தெரியுமா? இந்த கொஞ்சம் ஸ்மால் போட்டுக்கிட்டு இந்த இங்கிலீஷ் பேசிட்டு போவாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் கெட்ட வார்த்தை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மளே ஏமாத்திட்டு இஷ்டமான வார்த்தைகள் அள்ளி பேசிக்கிட்டே இருக்கிறோம். என்னை கேட்டால் நான் சொல்லுவேன், கெட்ட வார்த்தை தெரியுமா? கர்த்தர் சொல்லாத எதுவுமே கெட்ட வார்த்தை தான். ஆண்டவர் முடியும்னு சொல்லும்போது எதெல்லாம் முடியாது, எனக்கு கழியாது, என்னை கொண்டு முடியாது அப்படின்னு சொல்றீங்கனாலே நீங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன தான் பேசுறீங்க? கெட்ட வார்த்தை தான் பேசுறீங்க. எத்தனை பேர் நல்லா இருக்கிறீங்க? ஆமேன்னு சொல்லுங்க. நான் நல்லா இருப்பேன்னு சொல்லி பாருங்க, கொஞ்ச நாள்ல நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லா ஆயிருவீங்க. உங்களை நல்லா ஆக்கிறதுக்கு தான் சிலுவைக்கு அவர் போனார். அவ்வளவு பாடுகளை ஏன் அனுபவிச்சார் தெரியுமா? பைபிள் சொல்லுது, நாம் பாவிகளாக இருக்கையில் அவர் நம்மேல் வைத்து அன்பை வழங்க பண்ணினாராம். நாம் பாவின்னு அவருக்கு தெரியும். இந்த பாவியை பரிசுத்தவானாய் மாற்றுவது மாத்திரமல்ல, அவனை குறித்து வச்சிருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தான் அவர் சிலுவைக்கு போனாராம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? அட, இருக்கிறீங்களா போயிட்டீங்களா? நீங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க என்பது முக்கியம்தான். அதை விட எது முக்கியம் தெரியுமா? எப்படி இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். நான் நம்புற உங்க வாழ்க்கை இன்னைக்கு மாறத்தான் போகுது. உங்க வாழ்க்கையில் ஒரு சிறையிருப்பு இன்னைக்கு மாற போகுது. உங்க குடும்பத்தில் கர்த்தர் ஏதோ ஒன்று செய்ய போகிறார். நீண்ட காலமா தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு கர்த்தர் தூசியை தட்டி வெளியே கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. இந்த கிருபைக்கு நிறைய பேர் நிறைய வார்த்தை சொல்லுவாங்க. ஆனா நான் கிருபையை பற்றி ஒரு டெஃபினிஷன் சொல்லுவேன். என்ன தெரியுமா? கிருபைன்னா நான் இருக்கிற இடத்துல இருந்து இருக்க வேண்டிய இடத்திற்கு என்னை கொண்டு போறதுக்கு பேர் தான் கிருபை. நம்ம எங்க இருந்தோம்? அக்கிரமங்களாலும் அநியாயத்தினாலும் பாவத்துல உழண்டு போயிருந்தோம். பவுல் ஒருபடி மேல பவுல் என்ன எழுதுகிறார் தெரியுமா? தேவன் அற்றவர்களாக இருந்தோம், தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம். நம்ம பழைய வாழ்க்கை எடுத்து பார்த்தா தேவனுக்கே சத்துருக்களாயிட்டோம், தேவன் அற்றவர்களாக இருந்தோம். அங்க கீழே கிடந்த நம்ம இயேசுவின் கல்வாரி ரத்தம் நம்மை ரட்சித்து மீட்டெடுத்து இன்றைக்கு நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறது என்றால் அதுக்கு பின்னாடி செயல்பட்டதெல்லாம் தேவனுடைய கிருபை. எத்தனை பேர் நம்புறீங்க அவருடைய கிருபை? பவுல் ரொம்ப அழகா எழுதுகிறார், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. அந்த ஈவை தான் கிருபைன்னு சொல்றோம். யோசித்து பாருங்க, ரட்சிப்புக்கா நீங்க நான் என்னங்க செஞ்சோம்? ஒண்ணுமே செய்யல. நாம் ஒண்ணு ஒண்ணு செஞ்சோம், இயேசு என் ஆண்டவர் ரட்சகர் என்று இருதயத்தில் விசுவாசித்த கிருபையா கொடுக்கிறார். போகிறதுல அவரு எதிர்காலம், உங்க ஊழியம், உங்க கையின் ஒரே நிலையில் இருந்தால் கர்த்தர் இன்றைக்கு ஒரு டேக் ஆஃப் கொடுக்க போகிறார். அங்கிருந்து கர்த்தர் தூக்கி எடுக்க போகிறார். கர்த்தர் அடுத்த நிலைக்கு கொண்டு வர போகிறார். நீங்கள் வர வர அடைய போகிறீர்கள். பார்க்கறதுக்கு ஒரு கிருபை கண்டிப்பா வேணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என்ன கிருபை வேணும்னா பொறுமை ரொம்ப வேணும். வயதானவங்களெல்லாம் புறம்ப தள்ளிடவே வேணும்னா பொறுமை ரொம்ப வேணும். வயதானவங்களெல்லாம் புறம்ப தள்ளிடவே கூடாது.
மூத்தவர்கள் நமக்கு ரொம்ப கிரீடம், ரொம்ப மகிமை, அவங்க இருக்கணும். ஆமே. ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை, கவுன்சிலிங் கொடுக்க போனால் அந்த அம்மா சொல்கிறாங்க, பாஸ்டர் ஓல்டு ஃபர்னிச்சர்லாம் வெளியே தள்ளணும், ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னாங்க. என்னடா வீட்டில் ஓல்டு ஃபர்னிச்சர் ஒன்றுமே இல்லையே, நல்ல சோஃபா நல்ல டிவி எல்லாம் இருக்குது, ஒன்றும் புரியல, புரிகிற மாதிரி சொல்லுங்களேன், பொடி வச்சு பேசுகிற மாதிரி இருக்குன்னு கேட்டால், அதுவா அந்த மாமனார் மாமியார் தான் ஓல்டு ஃபர்னிச்சர் இப்படிலாம் வச்சுருக்காங்க பாருங்க. கேட்டால் நாங்கள் விசுவாசி, சர்ச்சில் போய் உட்கார்ந்த உடனே அந்நிய பாஷை வந்துடுது ஆவியில். ஆனால் எனக்கு எங்கிருந்து வருதுன்னு இன்னும் கண்டுபிடிக்கவே முடியல. எப்படிப்பட்ட ஆவின்னு எனக்கும் புரியல. மாமனார மாமியார பெற்றோரை வெறுத்து இவங்களுக்கு அபிஷேகம் எப்படி தான் வருதுன்னு தெரியல. கத்தமோ அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? எங்க கதை முடிஞ்சு போச்சு பாஸ்டர். இனி எல்லாம் இளம் தலைமுறை, இளம் ரத்தம், இள வள்ளல் இதெல்லாம் எழும்பட்டும், அவங்க எல்லாம் ஊழியம் செய்யட்டும். நான் சொன்னேன், இல்லை இல்லை, உங்களை குறித்து கர்த்தர் நோக்கத்தோடு தான் கர்த்தர் உங்களை அழைத்தா, ஒரு திட்டத்தோடு அழைத்தா, அந்த ஓட்டத்தை நீங்க தான் ஓடி முடிக்கணும். இது ஜோதி ஓட்டம் இல்லை, அப்படியே மாற்றி இன்னொருத்தரை கொடுத்துட்டு அப்படியே ஓடுறதுக்கு நீங்க தான் உங்க ஓட்டத்தை முடிக்கணும். இன்னைக்கு யாருக்கும் ஆண்டவர் தீர்க்க தரிசனமா பேசுகிறார். உங்க ஓட்டத்தை நீங்க தான் முடிக்கணும். உங்களின் நற்கரி ஆரம்பித்தவர் அந்நாள் வரையும் அதை நிறைவேற்ற அவர் உதவி செய்வார். கரங்களை தட்டி நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? என்னால முடியாதுன்னு சொல்லி எல்லாம் முடங்க வேண்டிய அவசியம் இல்லை. முடிய பண்ணுகிற, எழும்ப பண்ணுகிற, உயர்த்துகிற ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தடுத்த நிலைக்கு கர்த்தர் கொண்டு போகிறார், சபையை கொண்டு போகிறார். நான் நம்புறேன், இந்த ஷாலோம் ரிவைவல் மிஷனை அடுத்த நிலைக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். அடுத்த வருஷம் இதனுடைய ஸ்தோத்திர கூட்டத்தில் வேறு விதமாக இருக்க போகிறது. நம்புறீங்களா? நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண வந்திருக்கிறோம். இந்த குடும்பத்தோடு சேர்ந்து, இந்த ஊழியத்தோடு சேர்ந்து கர்த்தர் இவர்களை நடத்தும், எனக்கும் செய்வார், என்னை நடத்துவார் நம்பிக்கையோடு தான் வந்திருக்கிறோம். உங்களுக்கும் செய்வார். அடுத்த ஆண்டு நீங்கள் சாட்சியாகத்தான் இருக்க போகிறீர்கள். அடுத்த நிலைக்கு கர்த்தர் கொண்டு போகத்தான் போகிறார். கரமுயர்ச்சோட அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பகல் வேளையில் 2 காரியத்தை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அடுத்த நிலைக்கு நம்ம போக விடாம நம்மை தடுக்கிற சில சக்திகள் இருக்கிறது. இன்னைக்கு அதை அடையாளம் கண்டு கொண்டா நீங்க போகிறதை எவராலும் தடுக்க முடியாது. உங்க முன்னேற்றத்தை தடுக்கிற சில காரியங்களுக்கு 2 காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். நம்பர் 1, முதலாவது காரியம் என்ன? தவறான கூட்டம். இன்னைக்கு நிறைய தேவ மக்கள் தாங்கள் விரும்பின, தேவன் விரும்புகிற ஸ்தானத்தில், திட்டத்தில் அடுத்தடுத்த நிலைக்கு முன்னேற விடாம அவங்களை தடுக்கிறது யாருன்னா தவறான கூட்டம். நீங்க பைபிள்ல நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அங்கே கிதியோனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இந்த கிதியோன் கோதுமையை போரடித்து கொண்டிருக்கிறார். மீதியானியர்கள் ஒரு கூட்டம் இருந்தார்கள். இந்த தேவ மக்கள், இஸ்ரவேல் மக்கள் எப்பெல்லாம் விதைச்சு அறுவடைய களஞ்சியத்தில் சேர்க்க நேரம் வருமோ அப்ப எல்லாவற்றையும் கொள்ளையடித்து விட்டு, எல்லாவற்றையும் அழித்து விட்டு அவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள். இந்த கிதியோன் தனக்கு கொஞ்சம் மீந்தினதை பாதுகாத்து கொண்டிருக்கிறான். அவன் கவனித்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் தேவன் அவனோடு இடைப்படுகிறார். கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பராக்கிரமசாலி, நீ எழுந்து மீதியானியரை, இந்த இஸ்ரவேலரை மீதியான் கைக்கு விடுவிக்கும்படி இரட்சகராய் உன்னை ஏற்படுத்துகிறேன், வா என்று கர்த்தர் அழைக்கிறார். வழக்கம் போல எல்லாரும் சொல்றது மாதிரி கிதியோனும் சாக்கு போக்கு சொல்லு பார்க்குறான். எங்கள் மனாசே குடும்பத்தில் நாங்கள் ரொம்ப சிறியவங்க, நான்லாம் ஒரு தகுதி இல்லை, நான்லாம் 10ஆம் கிளாஸ் பாஸு, நான்லாம் 8ஆம் கிளாஸில் 8 பேப்பர் வச்சுருக்கிறேன், நாங்கள்லாம் லாய்க்கில்லை. நம்ம அடிக்கடி அப்படி தானே சொல்கிறோம். ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் ஒரு புழு, ஆண்டவரே நான்லாம் லாய்க்கில்லை, ஆண்டவரே நானா என்னையா கத்த சொல்லுங்க, நீயே அந்த மனுஷன். எத்தனை பேர் சொல்கிறீங்க? நான் அடிக்கடி சொல்வேன், எப்பெல்லாம் நீங்கள் ரிஜெக்டட் நினைக்கிறீங்களோ யூ ஆர் செலக்டட். பைபிளில் யாரெல்லாம் ரிஜெக்டடா பண்ணாங்களோ அவங்கள தான் கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்துக்காய் பயன்படுத்துகிறார். ஒரு தாவீதை குடும்பம் ஒதுக்கினாங்க, அந்த தாவீதை தான் சமஸ்த இஸ்ரவேலை 40 வருஷம் ஆளும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஒரு கோலியாத்தை முறியடிக்க அந்த சிறிய தாவீதை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். இன்னைக்கு நீங்க எனக்கு தகுதி இல்லை, திறமை இல்லை, எனக்கு தாளம் இல்லை, நான்லாம் ஃபெயிலியர், நம்மெல்லாம் வாய்ப்பு இல்லை, எங்க குடும்பமா அதெல்லாம் லோ கிளாஸ் பிரதர். பைபிள்ல லோ கிளாஸ், மிடில் கிளாஸ், ஹை கிளாஸ் எல்லாம் கிடையாது. தேவ அழைப்பு தான் முக்கியம், தேவனுடைய கிருபை தான் முக்கியம். நீங்க எந்த நிலையில் இருக்கிற என்பது முக்கியம் அல்ல, உங்களை அழைக்கிறவர் யார் என்பது முக்கியம், உங்களோடு இருக்கிறவர் யார் என்பதுதான் முக்கியம். ஆண்டவர் சொல்ற, நீ பராக்கிரமசாலி, அவனால நம்பவே முடியல.
நீ தான் ரட்சகரா வரணும். அவனால ஏற்றுக்கொள்ளவே முடியல. நானா என்னால முடியாது. எல்லாரையும் போலதான் அவன் சொல்றான். கர்த்தர் விடல. நான் அடிக்கடி சொல்லுவோம் பாருங்க, ஆண்டவர் ஒரு மனுஷனை குறித்து ஒரு திட்டம் வைத்து திட்டத்தோடு கர்த்தர் அழைத்தாருன்னா அந்த மனுஷன் அந்த ட்ராக்ல வரலன்னா கர்த்தர் வெயிட் பண்ணுவாரை தவிர இன்னொருத்தருக்கு அந்த திட்டத்தை கொடுக்கவே மாட்டார். எவ்வளவு பெரிய நல்ல ஆண்டவர் தெரியுமா? நீங்க பைபிளை பார்த்தா தெரியும். இந்த ஆபிரகாம் பாருங்க, விசுவாசிகம் தகப்பன். அவனை கொண்டு கர்த்தர் செய்ய ஒரு பெரிய பிளான் பண்ணினார். அவன் சந்ததியில் ஈசாக்கு வரணும், அந்த சந்ததியில் யாக்கோபு வரணும், 12 கோத்திரம் வரணும், இஸ்ரவேல் வம்சம் பெருகணும். இதெல்லாம் தேவனுடைய திட்டம். சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவர் சொன்ன, நான் உனக்கு ஒரு குழந்தைய கொடுப்பேன்னு சொல்லிட்டேன். உடனே நம்ப முடியல. சாராள் நகைத்தாள். ஆபிரகாம் கூட உடனே அவன் 100% விசுவாசித்தானே இல்லை. அவனும் கொஞ்சம் மனைவியின் வார்த்தையை கேட்டு ஆகாரம் என்ன செஞ்சான், மனைவியாக்கி கொண்டு எப்படியாக ஒரு குழந்தை பிறந்துருமோ மாம்சத்துல எல்லாம் ட்ரை பண்ணா. கர்த்தர் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறா. இவன் எந்த அளவுக்கு விசுவாசிப்பா, எப்போ இவன் விசுவாசிப்பா. 25 வருடம் கர்த்தர் காத்திருந்து பைபிள் சொல்லுகிறது, அவள் கர்ப்பம் தரிக்க பலன் கொண்டாள் என்று வாசிக்கிறோம். 100வது வயதுல கர்த்தர் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். தேவன் வெயிட் பண்ணுவாரை தவிர திட்டத்தை மாற்றவே மாட்டார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் மாறாதவர். நம்ம மாறும், அவர் மாறவே மாட்டாருங்க. அப்படி மோசையை கொஞ்சம் பாருங்க. மோசையை பத்தி பைபிள் சொல்லுது, 80வது வயதுல தான் ஊழியத்துக்கு வந்தான். எத்தனாவது வயசுல? 80 வயதுல. நம்ம லாங்குவேஜ்ல சொல்லணும்னா கட்டைக்கு போற வயசு. 60லயே கீழே படுத்துட்டு உட்கார்ந்துட்டு எழும்ப கஷ்டம். என்ன அக்கா எழும்ப கஷ்டமா இருக்குன்னு கேட்டா உடனே நிறைய பேர் சொல்லுது, வயசாகி போச்சு. இல்லை, சிலருக்கு சரீரம் வயசாகாது, மைண்ட் வயசாகிரும். ஆமா, மனசு வயசாயிடுச்சுன்னா போச்சு கதை. மனசு என்ன சொல்லுது அதுதான் நடக்கும். பைபிள் சொல்லுது, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவு எப்படி அப்படியே அவன் இருக்கிறான், கொஞ்சம் கூட மாற மாட்டான். ஏன்னா மனதின் பிரமாணம் என்று ஒன்று இருக்கிறது. மனதில் நிர்ணயித்தபடி தான் அவனுக்கு நடக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ரொம்ப புதுசாக சொல்கிறது மாதிரி உங்களுக்கு தெரியலாம். நீங்கள் பைபிள் கேரக்டர்லாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா தெரியும். மரியாளை பற்றி பாருங்க. நான் நிறைய பைபிள் கேரக்டர் உங்களுக்கு சொல்லுவேன். மரியாளை பாருங்க, கன்னி பெண்கள் எல்லாரும் காத்திருந்தது மாதிரி என் வயிற்றிலும் மெஸ்ஸியா பிறக்கன்னு அவள் காத்திருந்தா. முடிவில் கர்த்தர் அவளை தான் தெரிந்து கொண்டான். அவளுக்கு தேவதூதன் வந்து ஒரு நல்ல செய்தியை கொண்டு வருகிறான். நல்ல செய்தியை கொண்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச என்ன தெரியுமா, அந்த தேவதூதனுடைய அந்த அணுகுமுறை, அந்த கம்யூனிகேஷன் ரொம்பவே பிடிச்சது. நான் அடிக்கடி யோசிப்பேன், அவரை மாதிரி நம்மளும் இருக்கணும். ஆண்டவரே, தேவதூதன் ஒரு நல்ல செய்தியை கொண்டு வருகிறார். வந்த உடனே டபக்குன்னு விஷயத்தை சொல்லிட்டு போகவே இல்லை. அவன் வந்த உடனே கிரீட் பண்றான். யாரை கிரீட் பண்றான்? கிருபை பெற்றவளே வாழ்க அப்படின்னு மரியாதை வாழ்த்துக்கிறான். சில ஆட்கள் ஃபோன் பண்ணுவோம், பார்த்துருக்கிறீங்களா? ஃபோன் பண்ணுவாங்க, மறுமுனையில் இருக்கிறவங்க ஃபோன் அட்டன் பண்ணாங்களோ இல்லையோ சொல்ல வேண்டியதை டப்புன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. பார்த்துருக்கீங்களா? சில ஆட்கள் அப்படி இருக்கிறாங்க. சில ஆட்கள் அவங்க ஃபோன் பண்ணி ஹலோ எப்படி இருக்குன்னு கேட்டால் அது கூட கேட்க மாட்டாங்க. அடுத்த கணமை சொல்ல வேண்டிய கடன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருவாங்க. இதுதான் மனுஷன். ஆனால் தேவதூதன் அப்படி அல்ல, வாழ்த்துக்கிறான். மரியாதை வாழ்த்துக்கிறான். கிருபை பெற்றவளே வாழ்க அப்படின்னு சொல்லி அவளை வாழ்த்துக்கிறான். வாழ்த்தி விட்டு மெதுவாக ஒரு செய்தியை கொண்டு வா. நல்ல செய்தி, நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். இது அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியல, அவளால் நம்பவே முடியல. புருஷன் அரியனே, இப்பதான் நிச்சயார்த்தம் நடந்திருக்குது, இன்னும் நாங்க கூடி வரல, எப்படி இதெல்லாம் நடக்கும், சாத்தியமா? அவ குழம்புகிறா. தேவதூதன் விடவே இல்லை. ஒரு பாஸ்டரல் மினிஸ்ட்ரி தேவதூதன் பண்ணுகிறா. சில விசுவாசிகள் இருக்கா பாருங்க, சொன்ன உடனே நம்புற கூட்டம் ரொம்ப குறைவு. அது எப்படி, இது எப்படி, இது எப்படி ஆகும், அதெல்லாம் நடக்குமா அப்படிலாம் கேட்பான். பாஸ்டர்மார் விடுவாங்களா? விட மாட்டான். உட்கார்ந்து இன்னும் ஆண்டவரை பற்றி சொல்லி சொல்லி அது அந்த அக்காவுக்கு அப்படி நடந்துச்சு, இந்த அக்காவுக்கு இப்படி நடந்துச்சு, அப்படிலாம் சொல்லி சொல்லி விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசுறான். ஒரு பெரிய பாஸ்டரல் மினிஸ்ட்ரி ரோல் யார் செய்கிற? தேவதூதன் பண்ணுகிறான். அவன் விடல. அவன் சொல்லுகிறான், நீ மரியாதை, நீ ஒன்று கவனிக்கணும். உன் இனத்தால் இருக்கால் பாருங்க எலிசபெத்து, மலடி என்று சொல்லப்பட்ட அவளுக்கு இது 6வது மாதம். என்ன சொல்ல வர்றார்? மலடியையே பிள்ளை தாட்சி ஆக்கினார். என்ன, ஒரு கன்னி பெண்ணை பிள்ளை தாட்சி ஆக்க கர்த்தரால முடியாதா? அப்படி சொன்ன உடனே மரியாதை விசுவாசம் சர்றன்னு மேலே ஏறிட்டு அவ சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? அவ சொன்ன அற்புதமான ஸ்டேட்மெண்ட், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுது. 3 காரியம் அங்க நடந்திருக்கு. என்ன தெரியுமா? மரியாளுடைய மனது ரொம்ப முக்கியம், மரியாளுடைய காது ரொம்ப முக்கியம், மரியாள் பேசின வார்த்தை முக்கியம். இன்றைக்கு கர்த்தர் நிறைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறார். இந்த மிஷனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கலாம், இந்த குடும்பத்துக்கு கொடுத்தவங்க வந்து
எல்லாரும் கொடுத்துருக்கலாம். இந்த வாக்குத்தத்தம் எப்போ வார்த்தை மாம்சமா மாறும் தெரியுமா? நீங்க வாயை திறந்து பேசினா தான் மாறும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? மரியாள் ஒரு செய்தியை கேட்டா, நான் அடிக்கடி சொல்வேன், கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்முடைய காது ரொம்ப முக்கியம், நம்முடைய மைண்ட் ரொம்ப முக்கியம், நம்முடைய வாய் ரொம்ப முக்கியம். இந்த மூணும் தேவனுடைய வார்த்தையோடு இணைக்கப்பட்டிருக்கும்னா எந்த கொம்பனாலும் உங்களை அசைக்கவே முடியாது. பிசாசுடைய தந்திரமே நம்ம நல்லதை கேட்க விடாம தடுப்பான். பிசாசுடைய தந்திரமே நல்லதை யோசிக்க விடாம கண்டதெல்லாம் யோசிக்க வைப்பான். பிசாசுடைய தந்திரமே நல்ல கர்த்தருடைய வார்த்தையை பேச விடாம கண்டதெல்லாம் பேச வைப்பா. நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை தான் நீங்க சிந்திப்பீங்க, என்ன சிந்திப்பீங்களோ அதை தான் நீங்க பேசுவீங்க. என்ன பேசுவீங்களோ மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்க பேசுறதா உங்க ஜீவனா மாறும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? இருக்கிறீங்களா போயிட்டீங்களா? நீங்க சொல்ற அல்லேலூயா ஆளே இல்லைன்றது மாதிரி இருக்குது. நல்ல சத்தமா இன்னொரு அல்லேலூயா சொல்லிடலாமா? நிறைய பேர் இப்போவே மணியெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பிரசங்கம் ஆரம்பிக்க ரொம்ப ஈஸியாக ஆரம்பிச்சிடும், முடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். எனக்கு யாரும் டைம் லிமிட் சொல்லவே இல்லை. அதனால நான் என்ன நேரத்துக்கு தான் முடிக்க போகிறேன். ஆமீன்னு சொல்லுங்களேன். நல்ல விருந்து, நல்ல மூக்கு முட்டை சாப்பிட்றதுலாம் ரெடியாக இருக்கும்னு நம்புகிறேன். அதனால் ஒன்றும் கவலைப்படவே வேண்டாம். நல்ல ஆவிக்குரிய சாப்பாடும் சாப்பிடலாம், கூடவே நல்ல சரீரத்துக்கும் சாப்பிடலாம். உங்களுக்கு என்ன பாஸ்டர், எங்களுக்கு 1008 வேலை இருக்குது. உங்களை போலையோ நாங்கள், உங்களுக்கு 1008 தான், எங்களுக்கு 1009 வேலை இருக்குது. நாங்களும் வேலை வெட்டி இல்லாமல்லாம் வரலை. உங்களை விட எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. இன்றைக்கு இரட்சணி நாள், இன்றைக்கு அனுக்கிரக நாள், இன்றைக்கு உங்களுடைய நாள். அதனால ரொம்ப நேரத்தில் நான் எடுக்க போகிறதில்ல, சரியான நேரத்துக்கு முடிச்சிருவேன். ஒரு அல்லேலூயா சொல்லிடலாமா? எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? மரியாளுக்கு சொன்ன வார்த்தை அவள் விசுவாசித்து வாயை திறந்து பேசின உடனே அந்த வார்த்தை மாம்சமா மாறினது. கருத்து அட்டை போட்ட பைபிளை சுமக்கிறது நல்லதுதான், தலையானுக்கு மேல வச்சு கட்ட சொப்பனம் காணாம தூங்குறது நல்லதுதான். வார்த்தை இருதயத்திலும் வாயிலும் இருக்குது, அதுதான் முக்கியம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? நம்ம ஊர்ல தானே பழமொழி சொல்லுவாங்க, சட்டியில் இருக்கிறது தான் அகப்பையில் என்ன செய்யும் அப்படின்னா என்னது? சட்டியில் இருந்தால் கரண்டியில் வரும். உள்ள என்ன இருக்குதோ அதுதான் வெளியே வரும். உள்ள வார்த்தை நீங்கள் நானும் வார்த்தை மனிதர்களாக இருக்கணும். ஒரு விசுவாசி எங்க தொட்டாலும் எதான் வரணும்? கர்த்தருடைய வார்த்தை தான் புறப்பட்டு வரணும். அவிசுவாசி என்ன வேணாலும் பேசட்டும், எது வேணாலும் சொல்லட்டும், ஆனால் நம்ம நாவிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை தான் வரணும். ஏன்னா அது ஜீவன் உள்ள வார்த்தை, அது உங்களை வாழ வைக்கிற வார்த்தை. நம்முடைய மனது ரொம்ப முக்கியம். நம்ம என்ன யோசிக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். மனுஷனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். இந்த பைபிள்ல மோசே என்ன பண்ணார்னா, சங்கீதம் 90 எழுதி வச்சுட்டார். 70 எங்கள் ஆயுசு காலம் பலத்தின் மிகுதினால் 80 இருந்தாலும் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமா இருக்கு. நிறைய பேர் மண்டையில கொண்டையில செட் பண்ணி வச்சுட்டாங்க. எது ஏறிச்சோ இல்லையோ இந்த வசனம் நிறைய பேருக்கு அப்படியே பசுமர தாணி போல உள்ள பதிஞ்சதுனால 70 80 தாண்டதே கஷ்டம். பார்த்துருக்கீங்களா? பேசுகிற பார்த்துருக்கீங்களா? நான் பேசுகிறவங்களெல்லாம் பேசும்போது கேன்சல் பண்ண, ஏசு நாம இதை கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு தான் பண்ணிகிட்டே இருப்பேன் பாருங்க. அந்த மோசே எத்தனை வருஷம் வாழ்ந்தார் தெரியுமா? 120 வருஷம். மோசே மரிக்கிற போது 120 வயது உள்ளவனாக இருந்தால் அவன் கண்கள் இருளடையும் இல்லையா? பார்வை. யார் தெரியுமா மோசே? பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்தவன், பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான். மிருகத்தின் ரத்தத்தினால் பாவம் கழுவப்பட்டவன் அல்ல, பாவம் மூடப்பட்டவன். அவனுக்கு அவ்வளவு பெரிய மேன்மையை கர்த்தர் வச்சிருப்பாருன்னா, புதிய ஏற்பாட்டு சபையே, புது உடன்படிக்கை மக்களே, உங்களுக்கும் எனக்கும் அதை விட சிறப்பான சுதந்திரம் உண்டு. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நடத்தினவர் நம்மை அதை விட நடத்த விரும்புகிறார். நாம் இடம் கொடுத்தா தான் அவர் வேலை செய்வார். நம்ம மண்டையில கொண்டையில தப்பா இதெல்லாம் ஏற்றி வச்சுட்டா கடவுளே வந்தாலும் மாற்ற முடியாது. ஏன்னா மனதின் பிரமாணம் என்று ஒன்று இருக்கிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? பைபிளில் நிறைய பிரமாணங்கள் இருக்கிறது. நமக்கு 2-3 பிரமாணம் தெரியும். விசுவாச பிரமாணம், நியாய பிரமாணம், இதெல்லாம் தெரியும். ஜாக்கிரதையின் பிரமாணம் ஒன்று இருக்குது, ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்று இருக்கிறது, மனதின் பிரமாணம் ஒன்று இருக்கிறது. நான் எப்பவுமே சொல்லுவேன், உங்க ஆயுசு காலம் 120 வயசு, வாழணும்னு ஆசைப்படணும். ஆமீன் சொல்லுங்க. நிறைய பேர் கேட்பாங்க, எதுக்கு பாஸ்டர் வாழணும்? பட்ட கஷ்டம் வாழ்ந்து வாழ்ந்து ஒரே மாடா உழைச்சி ஓடா தேஞ்சு போயிரு, சீக்கிரம் பெட்டுன்னு போயிடலாம் பாஸ்டர். அப்படி போகணும்னு நினைச்சேன்னா இப்போவே போயிடணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? நீங்க சொல்லணும், ஆண்டவரே என்ன இந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் கொண்டு வந்தீரோ அதை நிறைவேற்றாம நான் போக மாட்டேன். நல்ல போராட்டம் போராடினேன்,
ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்படிதான் போகணும் பாருங்க. ஆமே, இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? எல்லாரையும் போல வாழ கர்த்தர் உங்களை அழைக்கல. நீங்களும் நானும் வித்தியாசமானவர்கள். அவர்கள் பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள், மரித்தார்கள். நாம் பிறந்தோம், கர்த்தர் நம்ம மேல் வச்ச திட்டத்தை நிறைவேற்றி தான் போகணும். பைபிள்ல ஜீனியாலஜி பற்றி ஆதியாகமத்தை நிறைய வாசிக்கிறோம். அதுல இவனை பெற்றான், மரித்தான், இத்தனாவது வயதுல பெற்றான், மரித்தான். ஆனா ஏனோக்கை பற்றி பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? அவன் 65 வயதாகும் பொழுது அவன் குமாரனை பெற்றெடுத்து 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து குமாரரின் குமாரத்திகளையும் பெற்றெடுத்தான். எத்தனை வருஷம் ஆண்டவோடு சஞ்சரித்தான்? 300 வருஷம். கவனிக்கணும், எல்லாரும் பிறந்தாங்க, வாழ்ந்தாங்க, மரித்தாங்கன்னு எழுதுற பைபிள் ஏனோக்கு மட்டும் 300 வருஷம் வாழ்ந்தான் என்று இடைச்சொற்களை சொல்லுது. அவனை பற்றி ஒரு சாதனை எழுதுகிறது பைபிள்ல. நாளாகமத்தில் கூட வாசி பார்த்தீங்கன்னா எல்லாரும் பிறந்தாங்க, வாழ்ந்தாங்க, மரித்தாங்கன்னு இருக்கும். சிலரை மட்டும்தான் அவங்க சாதனை எழுதப்பட்டிருக்கும். இந்த காலை வழியில் வந்திருக்கிற நீங்களும் நானும் அந்த சாதனையாளர்கள் பட்டியலில் சேரணும். எல்லாரும் போகிற வழியில் நான் போகிறதுக்கு அழைக்கப்படல. என்ன குறித்து கர்த்தர் வச்ச திட்டத்தை நிறைவேற்றணும். நம்புறீங்களா? நீங்க ஒரு திட்டத்தோடு தான் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. இந்த தாயின் கருவில் சின்ன சிசுக்கள் எல்லாம் உருவாகும் பாருங்க. உருவாகின சிசுக்கள் எல்லாம் சூரியனை, சந்திரனை, உலகத்தை எல்லாம் ஆண்டோட சிருஷ்டிப்பெல்லாம் பார்க்கணும் ஆசைப்பட்டா நிறைய சிருஷ்டிப்புக்கு அந்த வார்த்தை கொடுக்கப்படவே இல்லை. தானே அபார்ட் ஆனது உண்டு, ஃபோர்ஸ் பண்ணி அபார்ட் பண்ணது உண்டு. ஆனால் நீங்களும் நானும் தாயின் கருவறையில் இருக்கும் பொழுது நம்முடைய கருவை அவருடைய கண்கள் கண்டு அங்கே கர்த்தர் பாதுகாத்து பெற்றெடுத்து பிறக்க வைத்து இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு வச்சிருக்கிறாருண்டா, there is a great purpose. ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் வச்சிருக்கிறார். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் 13 முறை விஷம் குடிச்சார், இன்னும் சாகாம உயிரோடு இருக்கிறார். சில கேஸில் நக்குனோட போயிடுறாங்க. இவர் 13 முறை. நான் அடிக்கடி சொல்லேன், பிரதர் உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் ஆண்டு வச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு வாழ்க்கை ஒப்புக்கொடு. நீ சாகாமல் படைத்திருப்பது அவருடைய அதிசயங்களை விவரிப்பதற்கு. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் சீக்கிரம் போயிடலாம், முடியாதுங்க, முடியாது. சில ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்க மாட்டா, கேட்க கூடாது. ஆமே, எலியாவின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல. எசபேலுக்கு பயந்து பயங்கரமான சவால்களை எல்லாம் சந்திச்சவன், எவ்வளவு பெரிய பிரச்சனையெல்லாம் பார்த்தவன். எசபேல் நேரடி அவன்கிட்ட பேசல, தூது தான் அனுப்புகிறார். அந்த செய்தியை கேட்டோன்னு புசுக்கணி எலியா சூரச்செடி கீழ் படுத்து, போதும் கச்சாவே, பிதாக்களோட நல்லவன் அல்ல, என்னை எடுத்துக்கொள்ளும். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கல, மாறா என்ன செஞ்சார் தெரியுமா? அவர் திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணினார். எலியாவே, உன் கதை முடிஞ்சிச்சு நீ நினைக்கிற, இல்ல இல்ல, இனியே கதை ஆரம்பம். வரலாறு திரும்புகிறது. சிலருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றார், நீங்க வரலாறு படைக்க போகிறீர்கள். உங்க கதை இனிதான் ஆரம்பமாக போகிறது. உங்களை முடிவுக்கு வர சாத்தான் போராடினா கர்த்தர் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறார். கர்த்தர் உங்க பக்கத்தில் நிழலா இருக்கிறார். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்ய போகிறார். அவனை தட்டி எழுப்பி நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். சாலோம் மிஷனுக்கு அதைத்தான் நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். 1 வருஷம் தான் பிரயாணம் பண்ணியிருக்கிறீங்க. நீங்க பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். கர்த்தர் உங்களை கொண்டு ஜாதிகளை அசைக்க போகிறார். உங்களை கொண்டு தேசங்களை கீழ்ப்படுத்த போகிறார். உங்களை கொண்டு அநேக குடும்பங்களை கட்ட போகிறார். உங்களை கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் அள்ளி கொடுக்க போகிறார். பிரயாணம் தடைபடுவது இல்லை. அழைத்தவர் உண்மை உள்ளவர், முடிவு வரையும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். கையை தட்டி நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? அவன் அந்த பலத்தோடு 40 நாள் ஓடினான். எலியா செஞ்ச சாதனைகள் எல்லாம் பைபிள் சாதாரணமா சொல்லல. செத்துறோம்னு நினைக்கிறவங்கள்ட்ட ஆண்டு இன்னைக்கு பேசுறாரு, நீ சாகாமல் பிழைக்க தான் கர்த்தருடைய திட்டம். செத்த உடனே எல்லாம் சரியாயிரும் நினைக்கிறேன். அதுக்கு பிறகுதான் பிரச்சனையே இருக்குது. சிங்கத்தின் வாய்க்கு தப்பி கரடிக்கு வாய்க்க மாட்ட போறாங்க. நம்ம நினைக்கிறோம் பிரச்சனை இந்த உலகத்துல தான். அதுக்கப்புறம் நரகத்துக்கு போயிட்டீங்கன்னா அவியாத அக்கினி, பயங்கரமான புழுக்கள், இன்னும் இதை விட கொடியும். நம்ம நினைக்கிறோம் கதை முடிஞ்சு போச்சு. இல்லைங்க, கதை வரலாறு ஆரம்பமாகும். நான் சொல்றேன், செத்துருவேன்னு சொல்லவே கூடாது. உங்க வாயிலிருந்து சாவை பத்தி பேசக்கூடாது. எருசலேமின் வாழ்வை காண்பாய். அதான் வசனம், எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீங்க சாக வேண்டும் என்பது தேவ திட்டம் அல்ல, வாழணும் என்பதுதான் கர்த்தருடைய திட்டம். அன்பான சகோதரி சாட்சி சொன்ன 18வது மாதத்திலே 18வது நாளா 18வது நாள்ல மரித்து பிழைத்திருக்கிற, மரித்து பிழைத்திருக்க. அப்பவே பிசாசு போட்டு தள்ள பிளான் பண்ண, கர்த்தர் விடல, இனியும் விட மாட்ட.
எந்த கொம்பன் வந்தாலும் விட மாட்டான். மோசையை பாருங்க, மோசையை பற்றி தான் பேசிட்டு இருந்தேன். மோசையை பாருங்க, பிறந்த உடனே அவனை போட்டு தள்ள பிசாசு பெரிய பிளான். நல்ல கவனிக்கணும். யார் மேலே கர்த்தருடைய கண் பட்டிருக்குதோ, யார் மேலே அழைப்பு இருக்குதோ அவங்கள போட்டு தள்ள பிசாசு நல்லா ட்ரை பண்ணுவான். ஆனால் ஒன்று நமக்கு நல்லா தெரியும், முடிவிலே அது விளங்கும். எது விளங்கும்? கர்த்தருடைய திட்டம் விளங்கும். முடியவே முடியாது. மோசை அழிக்க பார்த்தா அவனுடைய பெற்றோர் என்ன செஞ்ச, நாணல் நதியில் அவனை தூக்கி வச்சு அந்த குழந்தைய வச்சு நதியில் விட்டுட்டாங்க. எந்த பார்வோன் அரண்மனையில் இருந்து மோசை அழிக்க திட்டம் தீட்டப்பட்டதோ அதே அரண்மனையில் 40 வருஷம் அவன் வளர்ந்தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. உங்களுக்கு விரதமா யார் பேசணும் அங்கதான் கர்த்தர் முதல்ல வேலை செய்வார். தூற்றுகிற நாவு தான் போற்றுகிற நாவாய் மாறும். உங்களை நிந்திக்கிறவங்க உங்களை போற்றுவார்கள், சத்துருக்கள் இச்சம் பேசி அடங்குவார்கள். கர்த்தர் உங்களுக்காய் பெரிய காரியம் செய்வார். 40 வருஷம் அரண்மனை, 40 வருஷம் வனாந்தரம். 80வது வயதுல ஊழியத்தில் அவனை தூக்கி கர்த்தர் எடுக்கிறார். கவனிக்கணும், கர்த்தர் 80 வருஷம் இந்த மோசைக்காக வெயிட் பண்ணார். 40 வருஷம் வெயிட் பண்ணார். அவன் கரெக்டா வருவான்னு அவன் சொல்றான், நான் திக்குவாய் மந்தனா உள்ள மனுஷன், என்னால முடியாத ஆண்டவரே, இதெல்லாம் வேற யாரையாவது எடுத்துக்கொள்ளும். ஆண்டவர் சொன்னார், நான் வெயிட் பண்ணுவேனே தவிர வேறு யாரும் அதுல வரவே முடியாது. உன்னை கொண்டு நான் செய்ய நினைச்சு உன்னை கொண்டு தான் செய்வேன். இன்னைக்கு திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை கர்த்தர் பேச வைக்கிறா. யாருக்கோ கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறா. நீங்க எஸ்கேப் ஆகி ஓடலான்னு நினைக்கிறீங்க. கர்த்தர் சொல்ல, இல்லை இல்லை, நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு உதவி செய்வேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், உன்னை நான் நடத்துவேன். நீ தைரியமா எழுந்து காலூண்டி நில்ல. இதுவரை கண்டதை விட சிறப்பான சுதந்திரத்தோடு கர்த்தர் நடத்த போகிறா. ஒரு ஆமீன் சொல்லுங்க. 40 வருஷம் கர்த்தர் காத்திருந்தார். உங்களுக்காக அவர் காத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவரை கர்த்தர் அமைதலா இருப்பது இல்லை. நான் சொல்றேன், ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் இந்த ஊழியத்தை வந்திருக்க எல்லாரையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த மைக் ஒரு நோக்கத்துக்காக உண்டாக்கப்பட்டது, இந்த சேர் ஒரு நோக்கத்துக்காக உண்டாக்கப்பட்டது. உலகத்தில் பார்க்கிற எல்லாம் ஒரு நோக்கத்தை உண்டாக்கப்பட்டிருக்கும்னா மனுஷனை மட்டும் சும்மாவா உண்டாக்கி இருக்கிறா, ஒரு பெரிய நோக்கத்தோடு. அதிலும் உங்களை ரட்சித்தது சாதாரண விஷயம் அல்ல, ஒரு பெரிய திட்டத்தோடு தான் ரட்சித்திருக்கிறா. குலத்துக்கு ஒருவனா கோத்திரத்துக்கு ஒருவனா கர்த்தர் ரட்சித்தது நோக்கம் என்ன? ஒரு பெரிய சேனையா நீ காலூண்டி நிற்க போகிறாய். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இவங்க எல்லாம் சாக்கு போக்கு சொன்னது மாதிரி நம்ம ஆளு கிதியோனும் எஸ்கேப் ஆகி ஓடலான்னு பிளான் பண்ணா கர்த்தர் விடவே இல்லை. ஒரு கட்டத்தில் சரி ஆண்டவரேன்னு சொல்லிட்டான். இப்போ சொல்றான், அடையாளத்தை காமியும் ஆண்டவரே. அவன் கேட்ட அடையாளத்தை வாசிக்க நேரம் இல்லை. இதில் நடக்க முடியாத அடையாளத்தை சொல்றான். ஆண்டவர் நடத்தி காட்டி எப்படியும் கிதியோன் தான் இஸ்ரவேலரை மீதியான கைக்கு விடுதலையாக்கணும் கர்த்தர் விரும்பினபடினா ஒரு கட்டத்தில் ஓகே ஆண்டவரேன்னு சொல்லிட்டா. ஆண்டவர் மிஷனுக்கு அவனை அழைச்சார். ஒரு பெரிய திட்டத்துக்கு அழைச்ச உடனே சரின்னு ஓகே சொல்லிட்டு போயிட்டார். ஆண்டவரும் போயிட்டா. கொஞ்ச நாள் கழித்து ஆண்டவர் கிதியோனேன்னு கூப்பிட்டா, இதோ வர்றேன் ஆண்டவர்னு சொல்லி கிதியோன் எத்தனை பேரோடு வந்தான் தெரியுமா? 32,000 பேரோடு கூட வந்து நிற்கிறான். எத்தனை பேரோடு யோசிச்சு பாருங்க. 4 மாசத்துக்கு முன்னாடி போஸ்டர் அடிச்சு நோட்டீஸ் அடிச்சு ஒரு 100 பேர் 200 பேரை கூட்டுறதுக்கு எவ்வளவு சவால் இருக்குது. இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா டெக்னாலஜி ஒண்ணுமே இல்லை. அன்றைக்கு ஒரே ஓவர் நைட்ல 32,000 பேரை கூட்டியிருக்கானா பெரிய ஆளுப்பா, பெரிய ஒரு கிதியோன் தான். கூட்டிட்டு ஆண்டவர்கிட்ட வந்தா ஆண்டவர் பார்க்கிற கிதியோனே, நான் உன்னை அல்லவா அழைத்தேன், என்னப்பா இவ்வளோ பெரிய சேனை. கிதியோட மைண்ட் வாய்ஸ் என்ன இருக்கு தெரியுமா? ஆண்டவரே, பொண்ணு பார்க்க போனா கூட 4 பேரு கூட போக வேண்டாமா? நான் யுத்தத்துக்கு போனா தனியால எப்படி ஆண்டவர் யுத்தம் பண்ணுவது? 32,000 பேரோடு வந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லா, இல்லை இல்லை, இது அதிகம், இவங்களை கலட்டி விடு, இது தவறான கூட்டம், இவங்களை கலட்டி விடு. உன்னை குறித்து நான் வச்சுக்கிற திட்டம் மிஷன் இருக்குல்ல, அதுக்கு இவங்க சரிப்பட்டு வராது, இவங்களை கலட்டி விடு. எப்படி ஆண்டவரை கலட்டி விட? மாமன் மச்சான் அண்ணன் தம்பி இவங்களெல்லாம் எப்படி ஆண்டவரை கலட்டி விட? கர்த்தர் அழகா ஆலோசனை கொடுத்தா, யுத்தத்திற்கு பயம் இல்லாதவன் யுத்தத்திற்கு வரக்கடவன் என்று சொன்னா எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்க. எவ்வளவு பேர் ஓடினாங்க தெரியுமா? 22,000 பேர் ஓடிட்டாங்க. இப்போ 12,000 பேரோடு கூட அவன் நிற்கிறான். இந்த 22,000 பேரு என்ன கேட்டு வந்தாங்கன்னு தெரியல. யுத்தம் வந்தா அடிபடும், ரத்தம் சிந்தும், சாவு வரும், இதெல்லாம் யோசிக்காம யாரோ கூப்பிட்டாங்க, போலாம் போகலாம் அப்படின்னு போயிட்டாங்க போல இருக்கு. கர்த்தர் சொன்ன உடனே 22,000 பேர் ஓடிட்டாங்க. 12,000 பேர் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், கிதியோன், ஆண்டவரே போதுமா? 22,000 பேரை காட்டி விட்டுட்டு ஆண்டவரே. கர்த்தர் சொல்றார், போதாதப்பா, இதுவும் அதிகம்,
இப்போ எப்படி ஆண்டவரை கலட்டி விடுவது? நீங்க சொன்னதை சொல்லிட்டேன், இப்போ நான் என்ன செய்ய? ஆண்டவர் சொன்னா தண்ணீர் பக்கத்துல கூட்டிட்டு போ அப்படின்னா தண்ணி பக்கம் கொண்டு போனா 9700 பேர் 9700 பேர் என்ன செஞ்சாங்கன்னா தண்ணிக்குள்ள அப்படியே புகுந்துட்டாங்க. தண்ணியை கண்ட உடனே உள்ள புகுந்து யுத்தத்தை மறந்துட்டாங்க, எதிரியை மறந்துட்டாங்க. 300 பேர் மாத்திரம் தான் நிக்கிற. கத்த சொல்லுகிறா, இந்த 300 போதும், இவர்களை கொண்டு நான் மீதியானியரை முறியடிப்பேன். சத்தமராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்க உயர்வை, உங்க வெற்றியை, உங்களை அடுத்த நிலைக்கு போக விடாம தடுக்கிற வேறு யாரும் இல்லைங்க, உங்களை சுட்டி இருக்கிற 4 பேர் தான். அல்லேலூயா. 4 பேர் தாங்க உங்களை விடாம வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளை சுட்டி தேவையில்லாத கூட்டம். ஃப்ரெண்ட்ஷிப் மேட்டர் தான், ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். ஆனா அடுத்த நிலைக்கு கொண்டு போகிற ஃப்ரெண்ட்ஷிப் தான் உங்களுக்கு வேணும். நீங்க சோர்ந்து போகாம உங்களை தட்டி விடுகிற ஒரு நண்பன் தான் உங்களுக்கு வேணும். நீங்க விசுவாசத்தில் தடுமாறும் பொழுது விசுவாசத்தின் வார்த்தையை பேசுறவன் தான் உங்களுக்கு வேணும். நீங்க பைபிள் வாசிச்சு பாருங்க, 12 அப்போஸ்தலர் அவர் தெரிந்தெடுத்தார். ஆனா எங்க போனாலும் 3 பேரை கூட்டிட்டு தான் போறார். பேதுரு ஒரு சின்ன சர்க்கிள் ரொம்ப தேவை. எல்லாரும் வேணும், எனக்கு எல்லாரும் வேணும் தான். ஆனா உங்க வாழ்க்கை அடுத்த நிலைக்கு போகணும்னா ஒரு சின்ன சர்க்கிள் உங்களுக்கு தேவை. ஆண்டவர் சொன்ன ஒரு சின்ன கூட்டம் உனக்கு தேவை. 12 வயதுள்ள அந்த சிறு பிள்ளை மரித்து போனார், எபியனுடைய மகள். அந்த வீட்டுக்கு இயேசு போகும் பொழுது நடந்து பைபிள்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்குது. இயேசு யாரெல்லாம் கூட்டிட்டு போனார் தெரியுமா? பேதுரு, யோவான், யாக்கோபு எல்லாரையும் புறவை தள்ளுகிறார். அவ்வளவு பேர் அழுது கொண்டு ஒப்பாரி வைத்துக் கொண்டிருந்தாங்க. அந்த சாவு வீட்டில் அழுது கொண்டு இருக்கிறாங்க. எல்லாரையும் துரத்தி அடித்து விட்டு ஒரு சின்ன கூட்டத்தை மட்டும் வைக்கிறார். பேதுரு, யோவான், யாக்கோபு, பெண்ணின் தாயும் தகப்பனும். இவர்கள் யார் தெரியுமா? விசுவாசிக்கிற கூட்டம். அந்த கூட்டத்தில் பக்கத்தில் வைக்கிறார். மற்றவங்க எல்லாரும் பெண் செத்து போனதா பார்க்கறாங்க, அதனாலதான் உட்கார்ந்து அழுகிறாங்க. இந்த மாம்ச கண்ணால பார்க்கறவங்க ஆண்டவருக்கு தேவையில்லை, விசுவாச கண்களால பார்க்கறவங்க தான் அவங்களுக்கு தேவை. மாம்சத்தில் நடக்கிறவங்க இல்லைங்க, தரிசித்து நடக்கிறவங்க இல்ல, விசுவாசித்து நடக்கிறவங்க. எங்க பெண் செத்து போயிட்டான்னு தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க, அழுகிறாங்க. இயேசு சொல்லுகிறார், சிறு புள்ள மரிக்கல்ல, நித்திரையா இருக்கிறார். மரணத்தை அவர் எப்படி பார்த்தார் தெரியுமா? நித்திரையா பார்த்தார். இன்னைக்கு இயேசு பிரச்சனை எப்படி பார்த்தாரோ அப்படிதான் நான் பார்க்கணும். உங்களுக்கு இந்த காலத்தில் நீங்க சந்திக்கிற சவால்களை மேற்கொள்ளணும்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷ வாசி பாருங்க. இயேசு எவ்வளவு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணாரோ அதுதான் நமக்கு திஷ்டாந்தமா எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு இந்த பீட்டர், பேதுரு ரொம்ப பிடிக்கும் பாருங்க. ஏன் பேதுரு ரொம்ப பிடிக்கும்னா, பேதுரு நல்ல தூங்குறவனா இருந்தான். யாரா இருந்தா? எனக்கு தூங்குறவங்கள ரொம்ப பிடிக்கும். இங்க தூங்குறவங்க இல்ல, வீட்டில் தூங்குறவங்க. நிறைய பேர் வீட்டில் தூங்குறதே கிடையாது. இன்னைக்கு எல்லாருக்கும் டிப்ரெஷன், ஒரே மனவியாதி, ஒரே மனக்குழப்பம், ஒரே பிரச்சனை. தூக்கம் வரல பாஸ்டர், மாத்திரை கொடுங்க. மாத்திரை போட்டும் தூக்கம் வரல. சில அம்மா மாட்ட போய் கேளுங்க, அம்மா சொல்லுவாங்க, பைபிள் படித்தா தூக்கமா வருது பாஸ்டர். சிலருக்கு பைபிள் படித்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது, தூக்கமே வரல. ஆனால் பேதுரு பாருங்க, நல்லா தூங்குறான். எங்க தூங்குறான்? ஜெயிலில் தூங்குறான். நாளைக்கு தலை வெட்டப்பட போகிறது, நாளைக்கு வாழ்க்கை முடிய போகுது. தூக்கம் வருமா? நாளைக்கு இஎம்ஐ கட்டணும், தூக்கம் வராது. பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், தூக்கம் வராது. நாளைக்கு அங்கே கல்யாண வீட்டுக்கு போகணும், தூக்கம் வராது. இவன் நல்லா தூங்குறான். எனக்கு தூங்குறவங்க ரொம்ப பிடிக்கும். ஆமீன்னு சொல்லுங்க. ஒன்று தெரியுமா? தூங்குனா பாதி பிரச்சனை போயிடும்னு டாக்டர் சொல்றாங்க, பைபிளும் சொல்லுது. ஆமீன்னு சொல்லுங்க. கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நல்லவளா இருக்கும், நல்ல நித்திரை தர்றாரா? இல்லையா சொல்லுங்க. இருக்கிறீங்களா? ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை கொடுத்த பிறகுதான் அவனுக்கு ஒரு புது வரவே வந்துச்சு. தூக்கத்துல தான் ஒரு புதிய வெளிப்பாடே வருது. வெளிப்பாடு அங்க என்ன? புதிய மனுஷியே வந்திருக்கிறா, துணையே வந்திருக்குது. யாருக்கெல்லாம் துணை தேவையோ நல்லா தூங்குங்க, துணை கிடைக்கும். ஆமீன்னு சொல்லுங்க. பதட்டமெல்லாம் இருக்காதீங்க. பிசாசுடைய தந்திரமே உலகத்தை பேனிக்கா வச்சுக்கிற, பதட்டமா இருக்கிறது. சில எப்போ பார்த்தாலும் பதட்டமா, ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பான். பார்த்துருக்கீங்களா? விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். அவங்க கூட போய் ஒட்டிக்கொள்ளணும். அவங்க தான் உங்களுக்கு தேவை. 4 பேர் இருந்தா போதுங்க, உங்களை 40 வருஷத்துக்கு ஓட்டுவாங்க. 4 பேர் 4 நிமிஷம் கூட வாழ விடாம இருப்பாங்க. அவங்களெல்லாம் அடையாளம் கண்டு கொள்ளணும். உங்க மாமனை சொல்லலை, உங்க மச்சானை சொல்லலை, உங்க உறவினெல்லாம் நான் சொல்லலை. உங்க வாழ்க்கை ரொம்ப முக்கியம்.
அவர்களை விட நீங்க ரொம்ப முக்கியம், உங்க எதிர்காலம் ரொம்ப முக்கியம். பேதுரு பாருங்க, நல்லா தூங்குறான். ஆவி ஆண்டவர் தூதன் அனுப்புகிறார். முதல் காவல், இரண்டாம் காவல், நகரத்துக்கு போகிற காவல் வரும்போது தானா திறந்துச்சு. பேதுரு சொப்பனம் காண்கிற மாதிரி நினைச்சிட்டு பார்த்தா கனவல்ல, இது நிஜம். நிறைய பேர் கனவுன்னு நினைக்கிற நிஜமா நடக்க போகுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில விஷயம், சில தீர்க்க தரிசனம், சில வாக்குத்தத்தம், இதெல்லாம் கனவு பிரதர், இதெல்லாம் எழுதி வைக்க வேண்டியதான், நடக்காது பிரதர், நிஜமா நடக்க போகுது. இயேசு நாமத்தில் சொல்றேன், நீங்க உங்க வாழ்க்கையில எதெல்லாம் விசுவாச கண்களால பார்த்து பார்த்து ஜெபம் பண்ணீங்களோ, மாம்ச கண்ணால கர்த்தர் வெளியரங்கமாய் காணும்படி செய்ய போகிறார். கரம் ஏற்று அல்லேலூயா சொல்லலாமா? பேதுருட்ட போய் இன்னைக்கு இருந்த மாதிரி மீடியாலாம் இருந்து புதிய தலைமுறை, சத்தியம் டிவி, பாலிமர் டிவி எல்லாம் போய் பேட்டி கேட்டா, எப்படிப்பா ஒன்னால மட்டும் தூங்க முடியுது, இவ்வளவு தலை வெட்டப்பட போகுது, எப்படி தூங்க முடியுதுன்னு கேட்டா பேதுரு என்ன சொல்லியிருப்பான் தெரியுமா? இதென்னங்க பெரிய கதை, எங்க குருவிடம் இருந்து நான் கற்றுக்கொண்டேன். யார்ப்பா உங்க குரு? வேறு யாரு? அவர் தான் இயேசு கிறிஸ்து. என்னப்பா கற்றுக்கொண்டாய்? ஒரு நாள் கடலில் நாங்களும் அவரும் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது கப்பலின் பின்னணியத்தில் தலையணை வைத்து தூங்கி கொண்டிருந்தார். பிரச்சனை வருது, என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தோம், அவரை போய் தட்டி எழுப்ப அற்ப விசுவாசியே அப்படின்னு சொல்றாரு. அவர் காற்றும் கடலும் கீழ்ப்படுகிறது, எதை கண்டும் பயப்படாம தூங்குகிறார். நான் அவர்கிட்ட இருந்து ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டேன், வானமே இடிஞ்சு போனாலும் தூக்கத்தை விட்டுறக்கூடாது. அல்லேலூயா, இயேசு நாமத்தில் ஆமென் சொல்லுங்களேன். ஆமாங்க, உங்க காரியத்தை விட்டுறாதீங்க. கால் என்னதான் வரட்டும், பிரஷ் பண்றதை விடுறீங்களா இல்லையா? மூஞ்சி கழுவுறதை விடுறீங்க, ரொட்டீன் வேலை செய்யறீங்களா இல்லையா? கர்த்தருடைய காரியத்தில் மட்டும் எல்லாத்தையும் விட்டுருவோம், மீதி எல்லாம் செஞ்சிருவோம். நான் சொல்றேன், ரொட்டீன் லைஃப்ல தூக்கத்தையும் சேர்த்துருங்க, நல்லா தூங்குங்க, பாதி பிரச்சனை தீந்துருவோம். நீங்க பாஸ்டரா, நீங்க டாக்டரான்னு கேட்குறீங்களா? எல்லாத்துக்கும் எல்லாம்னு சொல்லிட்டு நான் போறேன். ஆமேன்னு சொல்லுங்களேன், ஆமேன் சத்தமா சொல்லுங்களேன். ஏசு நாட்டை கற்றுக்கொள்ளுங்க. ஒரு பிரச்சனை வந்தா பைபிளை திறந்து தேடி வாசிங்க, உடனே ஓடாதீங்க. யார்கிட்ட போனா என்ன? கர்த்தருடைய புஸ்தகம் தீர்வின் புஸ்தகம், தேடி கண்டுபிடிங்க. உங்க பிரச்சனைக்கு தேவையான வார்த்தை இருக்குதே. எந்த மனுஷனை நம்பாதீங்க, எந்த மனுஷனிடத்துல தீர்வை தேடி போகாதீங்க. எல்லாம் பயந்துட்டாங்க, கப்பல் படகு மூழ்க போகுது, அவர் நல்லா தூங்குகிறார். ஆமே, வானமே. சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும், சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, தலைக்கு மேலே பட்டா கத்தி தொங்கிக்கிட்டே இருக்கும், ஆனால் சிரிப்பை மட்டும் அடக்கவே முடியாது. எனக்கு அவங்கள ரொம்பவே பிடிக்கும் பாருங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை பார்த்து தான் சொல்றேன், ஆமேன்னு சொல்லுங்களேன். சிலருக்கு சிரிக்கிறதுக்கு காசு கொடுத்தா கூட சிரிக்க மாட்டாங்க, சிரிச்சா பரிசுத்தம் போயிடும், அது போயிடும். அப்படியெல்லாம் இல்லைங்க. உலகம் சொல்லுது வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகுமா? பைபிள் நம்ம சந்தோஷமா தான் வச்சிருக்கிற. கர்த்தர் படைச்சதே சந்தோஷம். திருமணத்தில் 4 காரியம் இருக்குது. திருமணத்தை ஏன் ஏற்படுத்தினார்? 1, பாவம் இல்லாமல் இருக்க. 2வது, மன மகிழ்ச்சியா இருக்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம நினைக்கிறோம், நமக்கு வாழ்த்தி அனுப்புறேன்னு தெரியுமா? இன்னைக்கு தான் இனி உனக்கு கர்மம் ஆரம்பிக்க போகுதுப்பா, இது வரைக்கும் நீ தனியாக ஏகாந்தனாய் கழிச்சு கூட்டினேன், நாளையிலேருந்து இருக்கு பாரு, கல்யாணம்னா துன்பத்தின் ஆரம்பம், எவனும் கல்யாணம் வேண்டாம்னு ஓடிடுவான் பாருங்க. இப்படிலாம் வாழ்த்தாதீங்க. எப்பா நல்லா வாழ்க்கை நல்லா இருப்பாப்பான்னு சொல்லி வாழ்த்தி அனுப்புங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சவால் வரும், கஷ்டம் வரும், அவங்க கடந்துருவாங்க, நீங்கள் பயமுறுத்திலாம் அனுப்பாதீங்க. அதனால தான் மேலே நாடுகள்லாம் இன்னைக்கு பாருங்கள், 40 வயசு 50 வயசுலாம் கல்யாணம் வேண்டான்னு இருக்கிறாங்க. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய பேர் அமெரிக்கா போன நாடுகள் எல்லாம் நான் பல நாடுகளை பார்த்துருக்குறேன். இப்போ வந்து பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ண வைக்கணும், பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க. என்ன வயசுன்னு கேட்டால் 40 வயசு. அவனை கூப்பிட்டு கேட்டால், ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட், ஐ டோன்ட் வாண்ட் டிபெண்ட் ஆன் எனிபடி, யார்கிட்டையும் நான் சார்ந்து இருக்க விரும்பல. கத்த சார்ந்து இருக்கும்படி தான் அழைச்சார். நான் சொல்ல, ஒரு தேவ பிள்ளை கல்யாணத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டான்னா தேவ திட்டத்துக்குள்ள வந்துட்டாங்கன்னு அர்த்தம். கல்யாணம் வேண்டான்னா திட்டத்தை விட்டு வெளியே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். திருமணம் அவர் தான் ஏற்படுத்தினா. எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் ஒன்றை ஏற்படுத்தினா அதை எவராலும் தடுக்க முடியாது, நடந்துக்கிட்டு தான் இருக்கும். கொரோனா வந்துச்சு, கல்யாணம் நின்றுச்சா? 10 பேரை வச்சாவது கல்யாணம் கட்டணுமா இல்லையா? ஏன் நடந்துச்சு? அது கர்த்தர் ஆதியில ஏற்படுத்தினா. அவர் ஒன்ன ஆரம்பிச்சா எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. சபையை அவர் தான் ஸ்தாபிச்சாரு. ரோம் அரசாங்கம் வந்துச்சு, எத்தனை பேர் எழும்பினாங்க, சபையை உடைக்க முடிஞ்சு இல்லை இல்லை
புற்றீசல் போல எழும்பிட்டு தான் இருக்குது. நான் சொல்றேன், ஊழியங்கள் அஸ்தமாய் போச்சுன்னு பயப்படாதீங்க. பிசாசு சொல்லுவான் முடிஞ்சுப்பா, அவன் சிரிப்பான். நீங்க சொல்லுங்க, சத்துருவே நான் விழுதலை குறித்து சந்தோஷப்படாது, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். அவனுக்கு ரிசல்ட் தெரியல, நமக்கு ரிசல்ட் தெரியும். அவன் டெம்பரரியான ஸ்ட்ரக்சரை பார்த்து ஏமாந்துக்கிறான். விழுந்தோடனே அவன் நினைச்சிட்டான் கதை முடிஞ்சிச்சு. நமக்கு தெரியும், இல்ல இல்ல இல்ல, என்னை எழும்ப பண்ணுகிற கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஆமென். நல்ல சுவிசேஷ புத்தகத்தை வாசிங்க. நீங்க ஈஸி எந்த பாஸ்டர்டத்தை தலையை கொண்டு கொடுத்து முடியெல்லாம் போக வைக்க வேண்டாம். ஆமேன்னு சொல்லுங்களேன். 4 ஆட்டி அப்படி சொன்னாதான் சிலருக்கு திருப்தியே வரும். அதனாலே நம்ம ஆட்கள் அப்படி ஆட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி எல்லாம் நான் சொல்றேன், பாஸ்டர் மாட்ட போய் ஜோமோட தப்புன்னு சொல்ல வரல. அதுக்கு முன்னாடி கர்த்தருடைய புஸ்தகத்தை திறந்து வாசிச்சு பாருங்க. இது தீர்க்க தரிசன புஸ்தகம். இதாங்க தீர்க்க தரிசி. உங்க வாழ்க்கைக்கு இது ஒரு தீர்க்க தரிசி. கர்த்தர் என்ன சொன்னா சொல்லணும், அங்க போ இங்க போங்க, அவர் உங்கள்கிட்ட அழகா பேசுவார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? தவறான கூட்டம் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போக விடாது. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஒரு சின்ன கூட்டத்தை வச்சிருக்கிறார். அழுகிறவங்களெல்லாம் துரத்தி அடிக்கிறார். இன்னைக்கு ஆண்டவருக்கு யாரை பிடிக்கும் தெரியுமா? அழுகிறவங்களை விட விசுவாசிக்கிறவங்கள தான் பிடிக்கும். ஒன்று தெரியுமா? பழைய ஏற்பாட்டை வாசி பாருங்க. பழைய உடன்படிக்கையெல்லாம் கண்ணீருக்கு தான் பதில். எசேக்கியா 15 வருஷத்தை கூட்டி தாரும் என்று அழுதான், 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். ஆகார் கண்ணீர் வடிச்சா, அன்னாள் கண்ணீர் வடிச்சா. கண்ணீருக்கு மிகப்பெரிய பலன் பழைய ஏற்பாட்டு காலத்தில். ஆனா புதிய ஏற்பாட்டில் விசுவாசத்துக்கு தான் பலன். அவர்கள் விசுவாசத்தை கண்டு அவர் இங்கே அற்புதம் செஞ்சாரு. இன்றைக்கு ஆண்டவருக்கு தேவை அழுகிற கூட்டம் அல்ல, விசுவாசிக்கிற கூட்டம். விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். சில ஆட்கள் தொட்டாசு நீங்க சொல்றதுக்கு முன்னாடி 10 லிட்டர் கண்ணீர் வந்துடும். புருஷன் ஒன்றும் சொல்லிடக்கூடாது, அவ்வளோதான். உடனே வடிஞ்சு வரும். தேவ சமூகத்தில் உட்காந்து நிறைய பேர் அழுவாங்க. அழுக வரும், நான் இல்லைன்னு சொல்ல வரல, நான் குறைச்சி மதிப்பிடலை. அழுதாதான் கர்த்தர் கேட்பா, இல்லை அழுதாலும் அந்த தேவனுடைய வார்த்தை விசுவாசிச்சாதான் அவர் இறங்குவார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? உங்க ஜபத்துல விசுவாசம் ரொம்ப முக்கியம். உங்க வாழ்க்கையில விசுவாசம் ரொம்ப முக்கியம். நம்பர் 1, தவறான கூட்டம் அடுத்த நிலைக்கு போக விடாம உங்களை தடுக்க. நம்பர் 2, ராங் சாய்ஸ், தவறான தெரிந்தெடுத்தல். நீங்க உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்ற, ஜீவனையும் மரணத்தையும் சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கு முன் நான் வைத்திருக்கிறேன். இதுல எது வேணாலும் நீ தெரிந்து கொள்ளலாம். ஆனா நான் உனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறேன், ஜீவனை தெரிந்து கொள். எதற்கு தெரியுமா? நீயும் உன் சந்ததியும் பிழைத்துக் கொள்வாய். கவனிக்கணும், ஆண்டவர் எல்லாத்தையும் ஜீம் பூம்பா அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் அவங்க தலையில போடுறது இல்லை. தேவன் ஒரு பிரமாணத்தை வச்சிருக்க, அப்படித்தான் அவர் வேலை செய்கிறார். அது என்ன பிரமாணம், என்ன வழின்னா, ஒரு ஃப்ரீ வில்ல கர்த்தர் கொடுத்திருக்கிறார், சாய்ஸ் கொடுத்திருக்கு. நீங்க தான் தெரிந்து கொள்ளணும், எது வேணும் நீங்க தான் தெரிந்து கொள்ளணும். தெரிந்து கொள்கிற உரிமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஜீவனை வச்சிருக்கிற, மரணத்தை வச்சிருக்கிற, சாபத்தை வச்சிருக்கிற, ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிற. எது வேணுமோ நீயே தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவரா எனக்கு நல்லதுன்னு பார்த்து அவர் கொடுக்கட்டும், நான் அதுவரை வெயிட் பண்ண இல்லைங்க. எது நல்லதுன்னு அவர் எழுதி வச்சிருக்கிறார். அதை நீங்க கண்டுபிடிச்சு மைண்ட்ல செட் பண்ணி வாயை திறந்து பேசி, இந்த நல்லது மட்டும் என் வாழ்க்கையில நடக்கணும், இந்த ஜீவனின் வாழ்க்கையில பரிபூர்ணப்படணும் நீங்க விரும்பணும். நீங்க விரும்பாம உங்க வாழ்க்கையில கர்த்தர் எதுவும் செய்யவே மாட்டார். நீங்க பைபிள் வாசிச்சு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல, வாசற்படி நின்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். தட்டிட்டே இருக்கிற, திறந்தாதான் உள்ள வருவேன். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் அப்படின்னு சொல்றாரு. விரும்பினா வா. இவ்வளவு கோடி மக்கள் இருக்கிறாங்க, ஒரு நிமிஷத்தில் அவ்வளவு பேர் ரட்சிக்க வரால முடியும். ஏன் அவர் பண்ணல? அவர் ஒரு பிரமாணத்தில் தான் வேலை செய்கிறாரு. ஆமீன் சொல்லுங்க. சுவிசேஷ கூட்டங்களை வைக்கிறார், சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வைக்கிறார், ஜனங்களை பேச வைக்கிறார், அவங்க உள்ளத்துல பேசுகிறார். அவங்க விசுவாசத்தை கதவை திறந்தா அவர் உள்ள வந்துடுவாரு. இப்பொழுது இடம் கொடு, எல்லா நீதி நிறைவேற்ற உனக்கு ஏற்றதா இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. நீங்க இடம் கொடுக்காம அவர் எதுவும் செய்ய முடியாது. அதனாலதான் கர்த்தர் வாசற்கார கதவை தட்டி கொண்டு இருக்கிறார். நீங்க விரும்பணும், நல்ல வாழ்க்கையை விரும்பணும். நீதிமான் விரும்புற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தை வாசி பாருங்க. நான் முடிக்க போகிறேன். அங்கே யாக்கோபை பத்தி வாசிக்கிறோம். ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்க, ஏசா, யாக்கோப்.
ஏசா மூத்தவன், வன சஞ்சாரி, வேட்டையாடி நல்ல சமைச்சு சாப்பிட்றவன், நல்லா சமைக்கிறவன். யாக்கோபு கூடாரவாசி, அவன் தாய்க்கு பின்னாடியே வீட்டு வேலைலாம் செஞ்சு அப்படியே இருப்பான். ஒரு நாள் ஏசா வேலைக்கு போயிட்டு வனமெல்லாம் சஞ்சாரிச்சு காட்டில் வேட்டையாடிட்டு வீட்டுக்கு வர்றான். ரொம்ப களைச்சு போய் வருகிறான். வந்து சமைச்சு சாப்பிட அவனுக்கு விருப்பம் இல்லை. உடனே இன்ஸ்டண்டா கிடைச்சா சாப்பிடலாம்னு நினைக்கிறான். தேடி பார்த்தா யாக்கோபு கூழ் சமைச்சு கொண்டு இருக்கிறான். நேரா போய் கேட்கிறான், எனக்கு அந்த கூழை கொஞ்சம் கொடுக்கலாமா? அவன் இதுதான் சமயம்னு பார்த்துக்கிட்டே இருந்தான். அவன் மைண்ட் என்ன தெரியுமா? வேற லெவல் மைண்டு. யார மாதிரி? நம்ம விசுவாசிகளை மாதிரி. ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம மைண்டு வேற லெவல் மைண்டு. நம்ம யோசிக்கிறதெல்லாம் வேற லெவலில் யோசிப்போம். உண்டா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். சிலரை கெடுக்கணும்னா வேற லெவல் மாஸ்டர் பிளான்லாம் போடுவாங்க. அபிஷேகத்தில் நிரம்பினா வேற லெவலில் நிரம்பிடுவாங்க. இதெல்லாம் நம்ம ஆட்கள். இவன் வேற லெவல். இவன் கேட்குறான், எனக்கு கொஞ்சம் கூழ கொடுப்பா. கண்டிப்பா தரேன். ஆனா ஒரு டிமாண்ட், ஒரு கட்டளை என்ன தெரியுமா? உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு தர வேண்டும். ஏசா சொல்றான், சேஷ்ட புத்திர பாகத்தை வச்சு நான் என்னத்தை சாப்பிட போறேன்? எனக்கு தேவை டெம்பரரியான கூழ். ஐ வாண்ட் கூழ், ஐ வாண்ட் ஃபுட். எனக்கு சாப்பாடு தேவை. சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஏசா சொல்ல, அவன் கண்டிப்பா அவனுக்கு தரேன்னு சொல்லி கூழ வாங்கிட்டு சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான். பின்பு அவன் கண்ணீர் வடிச்சு கூட அவனால் அதை பெற்றுக்கொள்ளவே முடியல. யாக்கோபு அது மேல, யாக்கோபுக்கு 2 சாய்ஸ், ஏசாவுக்கு 2 சாய்ஸ். ஒன்னு சேஷ்ட புத்திர பாகம், இன்னொன்னு கூழ். எது வேணாலும் தெரிஞ்சு கொள்ளலாம். ஏசா தெரிந்து கொண்டது கூழ், யாக்கோபு தெரிந்து கொண்டது சேஷ்ட புத்திர பாகம், சுதந்திரம். சுதந்திரத்தை அவன் தெரிந்து கொண்டான். 2 ஆசீர்வாதம் இருக்கு. டெம்பரரி பிளஸிங் ஒன்று இருக்குது, பர்மனன்ட் பிளஸிங் ஒன்று இருக்குது. நிரந்தரமானது ஒன்று இருக்கு, நித்தியமானதுன்னு ஒன்று இருக்கு. தற்காலிகமானது ஒன்று இருக்குது, நித்தியமானது ஒன்று இருக்கிறது. இந்த சாப்பாடு இதெல்லாம் சாப்பாடெல்லாம் வேண்டான்னு சொல்ல, நமக்கும் நல்ல சாப்பாடு வச்சிருக்கிறாங்க. நல்ல மூக்கு மூட்டை தின்னுட்டு தோத்திரம் பண்ணிட்டு போயிருங்க. ஆமேன்னு சொல்லுங்க. தோத்திரம் பண்ணிட்டு தான் போகணும். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம ஆட்கள் சாப்பாடை வச்சோன்னு எள்ளூர்ன மாதிரி உருட்டி போட்டுட்டு போயிடுவாங்க. ஆண்டவரே நீ கொடுத்த ஆகாரத்துக்காக ஸ்தோத்திரம் சொல்றதெல்லாம் கிடையாது. சரி, அதுக்குள்ள நான் போகலை, கவனிக்கணும். அவன் தற்காலிகமான ஒன்றை தெரிந்து கொண்டான். யாக்கோபு சுதந்திரத்தின் மேல கவனமா இருக்கிறான். இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிற சாய்ஸ் என்ன? நீங்க எதை தெரிந்து கொள்றீங்க? ரொம்ப முக்கியம். இன்றைய உங்க தெரிந்தெடுப்பு தான் நாளைய உங்களுடைய எதிர்காலம். இன்னைக்கு நீங்க எதை சூஸ் பண்றீங்க அதான் உங்க வாழ்க்கை. நீங்க அப்படியே புதிய ஏற்பாடுல கொஞ்சம் வாங்க. பைபிள் சொல்லுது, லேகியோன் பிசாசு பிடிச்ச மனுஷனை இயேசு சுகமாக்கிட்டார். சங்கிலினால் கட்டி வச்சிருக்கிறாங்க, எவராலும் பிடிக்க முடியல. கட்டுலாம் நிற்க மாட்டேங்கிறான், கல்லறைக்குள்ளதான் வந்திருக்கான். அவனுக்குள்ள இருந்த அசுத்தாவியை துரத்தினார். அந்த ஆவி பண்டிகளுக்குள்ள போச்சு. பண்டிகள் எல்லாம் சமுத்திரத்தில் போய் அழிஞ்சு போச்சு. புத்தி தெளிஞ்சு இயேசுன்னு பார்த்து உட்கார்ந்து இருக்கிறான். ஊர் மக்கள்லாம் ஓடி வர்றாங்க. பார்த்து ரொம்ப ஆச்சரியம். நேற்று வரைக்கும் எவராலும் அடக்க முடியல, அடங்கப்படாரி. இன்னைக்கு இவன் புத்தி தெளிஞ்சு இயேசு பார்த்து உட்கார்ந்து இருக்கிறான் அப்படின்னு ஜோம் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட வேண்டிய மக்கள் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க தெரியுமா? ஆண்டவரே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது, போயிருங்க ஆண்டவரே. துரத்துறாங்க, இயேசுவை துரத்துறாங்க. கவனிக்கணும், என்ன செஞ்சிருக்கணும்? வீட்டுக்கு கூட்டிட்டு போய் காஃபி கொடுத்துருக்கணும், சாப்பாடு கொடுத்துருக்கணும். எங்களால முடியாததை நீங்க செஞ்சிருக்கிறீங்க. ரெட் கார்பெட் போட்டு அவரை வரவேற்றுக்கணும். இவங்க இயேசுவை துரத்துறாங்க. ஏன்னா இவங்க முன்னாடி 2 சாய்ஸ், பண்டி, இன்னொன்னு பரிசுத்தராகிய கிறிஸ்து. இவங்க எதை தெரிஞ்சு கொண்டாங்க? பண்டி தான் முக்கியம். எங்களுக்கு இயேசு, எங்களுக்கு பண்டி தான் முக்கியம். நான் சொல்றேன், பண்டி அல்ல, பரிசுத்தர் தான் முக்கியம். அவரோடு கூட மற்றெல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அவர் உள்ள வந்துட்டாருன்னா அவருக்கு வாழ்க்கையில இடம் கொடுக்க கொடுக்க உங்க வாழ்க்கையில எதெல்லாம் செய்யணுமோ தடையில்லாம அவர் செய்வார். நம்ம தான் பல நேரத்தில் தடையா இருக்கிறோம். நம்ம தான் தடையா இருக்கிறோம். நமக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிறதை தெரிந்து கொள்ளுகிற இடத்துல கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எது வேணாலும் தெரிந்து கொள்ளுகிறது அல்ல, உன் ஜீவனுக்கு தேவையானதை தெரிந்து கொள்ள வேண்டும். உன் சந்ததி படைக்கும்படி தெரிந்து கொள்ள வேண்டும். சுதந்திரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். நாபோத் ராஜாவுடைய அரண்மனைக்கு பக்கத்தில் ஒரு திராட்சை தோட்டத்தை வச்சிருக்கிறான். இந்த ராஜாவும் மனைவியும் அந்த திராட்சை தோட்டத்தின் மேல கண்ணு. இவன் இருக்கிறதே ஒண்ணுதான், அதையும் புடுங்க ட்ரை பண்றான். என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க, கேட்டு பார்த்தாங்க. கொடுப்பா, ஒண்ணுக்கு டபுளா கொடுத்துறேன்,
4 மடங்கு கொடுத்துட்றேன். அவன் சொன்னா இதை நான் கொடுக்கவே முடியாது, என்னுடைய சுதந்திரம். ரொம்ப கவனிக்கணும், என்னோட சுதந்திரம். 1 இன்ச்சு கூட நான் விட முடியாது. எனக்கு என் சுதந்திரம் தான் முக்கியம், என்னுடைய ஆசீர்வாதம் தான் முக்கியம், என் எதிர்காலம் தான் முக்கியம், என் வாழ்க்கை தான் முக்கியம், என் ஊழியம் தான் முக்கியம், தேவனுடைய ராஜ்யம் தான் முக்கியம், தேவன் தான் எனக்கு முக்கியம். அதுக்கு அவன் விலை செலுத்தினான். வசனம் சொல்லுது, அவனை அகோரமா கொன்னுட்டாங்க. ஆனா அவன் சாகர வரைக்கும் உறுதியா இருந்தான். நோவே, சுதந்திரத்தை விட்டு கொடுக்கவே முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நம்ம எதை தெரிந்து கொள்கிறோம்? ஜீவனா மரணமா, சாபமா ஆசீர்வாதமா? நீங்களும் சந்ததியும் பிழைக்க வேண்டுமானா ஜீவனைத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். எழுப்பி நிற்கலாமா? ஜெபிக்க போகிறோம்.